கோயில் திருவிழான்னா வேல்முருகனையும் புக் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வேல்முருகனை புக் பண்ணி ஆகணும்னு முருகரே சொல்லிடுறான். பாஜக சேர்ந்துட்டீங்க. அதையும் கேட்டாங்க. அது கேட்டுட்டு நிறைய பேர் என்கிட்ட பாடலை கூப்பிடுறது இல்லையா, அப்புறம் என்கிட்ட பேசுறதே இல்லையே, நல்ல பணம் வேற, அதனால போயிட்டேன். இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க யாரும். ராசாத்தி ஒன்னே எண்ணி டீ வந்துருச்சு, டீ குடிச்சிட்டு பாடலாம். ஆஹா, சமோசா வந்துரு சார், வித்தியாசமான ப்ரோகிராமா இருக்கு. அதாவது சோறு போட்டு அடிக்கிறதா? தை மாதம் பிறந்துருச்சு, நான் தேதி ஒண்ணு வைக்க போறேன், பூப்பந்தல் போட சொல்லி, பட்டு சட்டை வேட்டி கட்டி, பட்டு சட்டை போட்டு கண்டாங்கி சேலை கட்டி, நான் டீ கடை பெஞ்சீர இப்ப டீ தான் குடிக்கிறேனே. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொதுவாக டீ கடையில் அரசியல் மட்டும்தான் பேசணும்னு இல்லை, நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி எதுவும் பேச போகிறோம். நீங்கள் தான் பார்க்குறீங்களா பிரித்தி வாங்கங்க, ஹோட்டல் என்ன எழுதி போட்டுருங்க, இங்கே அரசியல் பேசாதீங்க, ரியல் எஸ்டேட்டு முக்கியமாக பேசாதீங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசல, ரியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேச போகிறோம். பாடகர் வேல்முருகன். நன்றி அண்ணா, வணக்கம். வணக்கம். பார்த்த உடனே ஏதோ பாட்டு வராதான்னு தோணுது. கண்டிப்பா. என்ன சங்கத்தமிழ்நாடு கண்ட சரித்திர எட்டினிலே எங்கும் புகழ் வீற்றிருக்கும் நம் இசைத்தமிழ் பாட்டினிலே மங்கா புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமையிலே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி முன் தோன்றி மூத்த கொடி முப்பாட்டம் வாழ்ந்த கொடி எங்கள் அன்னை தமிழே, எங்கள் அன்னை தமிழே. ஆரம்பமே தமிழுக்கு ஒரு வேறு இல்லை, அதுதானே நமக்கு சோறு போடுது, அதுதான் நம்மளை வாழலாம். உண்மைதான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் ரியல் எஸ்டேட்டான்னு கேட்டது வேற, ஆனால் அண்ணன் வேற அது மாதிரி செயின்லாம் நிறையா போட்டு வந்திருக்காரு. எனக்கு அதனால சிங்க் ஆனிச்சாருன்னு தெரியல. என்னென்ன அதுவுமே ரிங்கில் இதில் வேற தமிழ்நாடு அரசு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்லாம் போட்டிருக்கீங்களா? என்ன இது நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்த கலைமாமணி விருது. அந்த விருது. ஆமாம், ஏன்னா நம்ம இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், ஒரு நிமிஷம் கூட. அதை கொடுத்தாங்கங்கும்பொழுது அதை வாங்கி ஏதோ ஒரு பாக்ஸில் வச்சு அந்த பாக்ஸில் துரு பிடிக்கிறத விட கழுத்தில் கடந்தாலும் அப்பப்போ நம்ம சோர்ந்து போகிறப்பெல்லாம் இது வரைக்கும் சாதிச்சிருக்கிறோம், இது வரைக்கும் சாதிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு பத்மஸ்ரீக்கு சாதிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இது எப்படின்னாக்கா மக்கள் எங்கேயுமே எப்பயுமே ஒரு இடத்துல தான் போயிட்டு நிம்மதியை கேட்கும், சந்தோஷத்தை கேட்கும், அதேமாரி கஷ்ட கவலைகள்லாம் தீர்க்கிற ஒரு இடம் அது ஆலயங்கள். அந்த ஆலயத்தினுடைய சிறந்த பாடகராக என்னை நம்ம தர்மபுரம் ஆதீனம் அவங்க அறிவித்து கிராமிய இசை கலாநிதினு பட்டத்தை கொடுத்து ஆஸ்தான பாடகராக அறிவித்து அந்த அறிவிச்சதுக்கான டாலரை பெரிய இடம். ஆமா சாமி, அவங்க இருந்த இடம், ஏசுதா சார் இருந்த இடம். இப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு நாட்டுப்புற பாடகரா நம்ம இருக்கிறோம். அது பெரிய சொல்லும் போது ஒரு நாட்டுப்புற பாடகரான ஒரு அப்படி தாழ்வா சொல்ற மாதிரி இருக்காது. இல்லை, எப்பயுமே என்னன்னாக்க நம்மளுடைய தமிழ் சார்ந்த பாடல்களை பாடுறவங்க எப்பயுமே அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த பண்பையும் இதையும் கற்றுக்கிட்டதுனால தெரியறதுனால ஒரு எளிமையாக சொல்லி பழகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ணன் கேட்டதனுடைய தொடர்ச்சி தானே இந்த சினிமாவில் நாட்டுப்புற பாடகர் ஒருத்தர் பாடினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதான்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் அப்படி தான் நம்புனீங்களா? ஏன்னா நாட்டுப்புற கலைங்கிறது சினிமாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, சினிமா கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? கர்நாடக இசைக்காரங்களை தான் ஆழ்ச்சிட்டு வருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ எஸ்பிபி பல முறை அவர் வரலாறு சொல்லியிருக்கிறாரு. அங்கே நான் கேட்டது தான் இங்கே பாடுறேன், அந்த சங்கராபரணத்தை பாடி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. இதுக்கு கொஞ்சம் இசையமைப்பாளர்களே கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காலகட்டம்லாம் இருந்ததுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இருக்கும் கண்டிப்பாக. என்னன்னாக்க அது ஒரே ஒரு ராகத்தில், ஒரே ஒரு டியூனில், ஒரே ஒரு தாளத்தில் அப்படி பாடக்கூடியது தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள். எப்பயுமே ஒரு தானே என்னன்னே இப்படியே தான் பாடுவாங்க, அந்த வட்டார வழக்கிலேயே பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை கொண்டு நம்ம நிறைய இடத்துல அவங்க குரலை பயன்படுத்த முடியாது. இப்போ ஒரு மெலோடிக்கு பயன்படுத்த முடியாது, வேறு ஒரு சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் இது தெரிஞ்சவங்கன்னா அதை எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு அவங்களுடைய எண்ணம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இப்போ முத நான் பாடும்பொழுது மதுரை குலுங்க குலுங்கன்னு அந்த மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு பட்டி தொட்டிலாம் பரபரப்பானது. அதுக்காக நான் அதே மாதிரி ஒத்த சொல்லால் பாட முடியாது, அது ஒரு ஹீரோவுக்கு பாட வேண்டிய பாட்டு. இது திருவிழாவுக்கு, அதாவது வெகுஜன
மக்களுக்கு பாடுற குரலாகவும் இருக்கணும், ஹீரோவுக்கு பாடினாலும் அந்த ஹீரோவுக்கும் அது வந்து பயன்படணும். இப்போ அந்த ஒத்த சொல்லால ஏன் உசரெடுத்து வச்சு கேட்டாரட்ட கண்ணால், அப்போ அவருக்கு வந்து அவருக்கு அந்த விஷுவலுக்கும் அந்த கேரக்டருக்கும் அவர் ஆடிக்கிட்டு வர்ற அந்த ஸ்டெப்புக்கும் அந்த பாட்டுக்கும் மியூசிக்கும் அப்படியே ஆப்டாக இருந்தது. அதனால தான் அதுக்கு தேசிய விருது நடனத்துக்கு கொடுத்தாங்க. அது காரணம் என்னென்னா, அது சில நேரத்தில் வந்து இப்போ இதே வந்து வேறு ஒரு ஹிந்தி சிங்கரை அந்த இதில் பாட வச்சுருந்தா அவரே வந்து ஒரு கோழி சண்டை விட்றவர், அவர் போய் ஒரு ஹிந்தி சிங்கரை வச்சாக்க நல்லா இருக்கு. அதை டைரக்டரும் மியூசிக் டைரக்டருமே கதையாசிரியருமே கேமராமேனுமே செலக்ட் பண்ணுற விதம் தான் இப்போது தயாரிப்பாளரும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம பாடின பாட்டு நடனத்துக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம குரல் இருந்திருக்கு, அதுக்கு சரி அங்கீகாரம் இல்லையோ அப்படின்னு அந்த அளவுக்கு அங்கே போய் எனக்கு நான் கேள்விப்பட்டது, தமிழ்நாட்டில் இந்த ஜூரி சொன்னது, இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேசிய விருதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வரும்போது அத்தனை ஜூரியும் கோட்டு ஷூட்டோடு இருந்தவங்க எல்லாருமே ஆடினாங்களாம் உட்காந்துக்கிட்டே, நல்லா இருக்கு அப்படின்னு. அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே, அதுவே நமக்கு பெரிய விருது தானே, அதுவே விருது தானே. அதனால் கிடைக்கிறத விட சாமி கிடைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அது இன்னும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இது ஆட்டோ பின்னாடி எழுதலாம். ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம், உங்களை மாதிரி பாடகர்களை பார்க்குறப்பெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ஒரு கேள்வி. இப்போ நாங்கள்லாம் ஐஸ்கிரீம்னு நினச்சாலே சளி பிடிச்சிக்குது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை சளி பிடிச்சிக்குது. நீங்கள் எப்படி அந்த குரலையும் குரல் வளத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அப்படிலாம் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணதில்லைங்க ஐயா. எப்போ வேணாலும் தூங்குவோம், எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், எவ்வளோ வேணாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நானும். உண்மையிலேயே அதெல்லாம் ஏன் சளி பிடிக்கல? அது காரணம் என்ன, ஒரே ஒரு விஷயம் தாங்க ஐயா, எல்லாத்தையுமே அங்கே ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் குழந்தையிலேருந்து. இப்போ என்னென்னா நம்ம பள்ளியோடத்து சோறு தான் திப்போம், மழையில் தான் நனைஞ்சிக்கிட்டு ஓடுவோம், தலையில் வச்சுக்கிட்டு குடுக்குன்னு ஸ்கூலுக்கு ஓடுவோம், நனைஞ்சிக்கிட்டே ஓடி அந்த சோறை வாங்கிட்டு அதில் பாதி மழை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அதோடு அள்ளி தின்னுக்கிட்டே ஓடியாருவோம். அப்புறம் வந்து முறத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்ரூம் ஓடுவோம் தோட்டத்துக்கு. அதுக்கப்புறம் பனியில் தான் வாசலில் படுத்து கிடப்போம், குளிர் காய்வோம். அப்புறம் அந்த செத்த நேரம் குளிர் காய்ச்சிட்டு ஓடுவோம். அப்புறம் மண்ணில் தான் விளையாடுவோம், ஏரியில் தான் ஒன்றா குளிக்கும்போது எல்லோரும், அதான் ஆடு மாடும் குளிக்கும், நம்மளும் குளிப்போம், அந்த துறையில் வந்து லேடிஸ்லாம் குளிப்பாங்க. இப்படி எல்லாமே ஒன்றாவே இருந்து உடம்பு பூரா, அதாவது இதெல்லாம் காட்டில் வளர்ன மரம், அது தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அது தானாக வளரும் அந்த மாதிரி. அதனால் என்ன ஒன்று, பாட்டு மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், கற்றுக்கணும், அதாவது இப்போ அவங்க ஒன்று தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அதை நம்மக்கிட்ட காட்டணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட போகும்போது அவங்க ஒன்று கற்றுக்கிட்டு வந்து சொல்லித்தராங்க இல்லையா, அந்த சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இந்த நடு குளத்தில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாக நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை சாமி, இந்த ஹை பிச்சு பாடுறதுக்காகவும் குரலை வந்து அந்த தொண்டையில் வந்து குழியில் வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்காகவும் வேறு வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டு பாடும்போது அந்த அதனுடைய அந்த தண்ணியினுடைய அளவு வந்து இந்த தொண்டையில் அப்படியே ஆகும்போது அந்த சங்கதி வந்து வர்றதுக்காகவும் அது ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போல்லாம் என்னன்னாக்கா நம்ம ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருந்தாவே நமக்கே பாட வந்துடும். எவ்வளோ பேர் அப்படி தானே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் பாருங்க, அவங்க கேட்டே வந்து திடீர்னு பார்த்தா சார் பாடுறாரு இது பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கேட்டாவே போதும். டீ வந்துருச்சு, டீ குடிச்சிட்டு பாடலாம். ஆஹா சமோசா வந்துரு சார், இப்படி பேசலாமா? பேசுங்க. என்னடா அது வித்தியாசமான ப்ரோக்ராமா இருக்கு, அதாவது சோறு போட்டு அடிக்கிறதா உனக்கு தெரியாது, இப்போ யாரில் வந்தாலும் தெரியும். அண்ணன் வேற அங்கே நிறைய 100 கப்பு டீ குடிப்பான் அப்படிம்பாரு. பசிக்குது, டீ வச்சு சாப்பிட்றோம். இந்த பசியாக இருக்கும்போதும் அந்த பாட்டு, அந்த உண்மையுமே அந்த கலையோடு அந்த பாட்டு வருமா? கண்டிப்பாக சார். ஆடும் வயிற்றுக்கு மெஞ்சிருக்கு, பசும் ஆடும் வயிற்றுக்கு மெஞ்சிருக்கு, அந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையில போல காஞ்சிருக்கு. நான் ஆடு மாடு ஓட்டு போயிட்டு நம்ம கிராமத்தில் வந்து அந்த சனி ஞாயிறில் லீவில் தான் நாம் இப்போ ஆடு மாடு ஓட்டு போவோம். அப்போ ஓட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், அது புல்லெல்லாம் மேயும், அதுக்கான சோறு கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த காட்டில் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைக்கிறது என்னென்னா இந்த கிழக்காய், காரக்காய், முந்திரி பழம். நம்ம ஊர்லாம் விருதாச்சலம் பக்கத்தில் முந்திரி பழம் அப்படி ரொம்பவும் இருந்ததுன்னா மாமரம் ஏதாவது. அதுவும் அந்த நம்மளை மாதிரியே ஆடு மேய்க்கிறவனுக்கு சில மரம் வந்து அந்த காய்க்கிற காலம் போயிட்டு சும்மா அப்படியே இருக்கும்ல, அப்போ ஏதாவது ஒரு மரத்தில் இந்த டைம்லேயும் காய்ச்சிருக்குடா ஒன்று, இது நமக்காகவே இருக்கிற மாதிரி சந்தோஷமே வேற. ஐயோ அது ஏறி பறித்து அதை வந்து அப்புறம் அதை கட் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆடு மாடுலாம் நாங்கள் போய் தண்ணி காட்ட போவோம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு. அப்போ அந்த தண்ணியிலே அது குடிக்கும், நாங்களும் குடிக்கணும்.
இதில் நாங்கள் குடிக்கும்போது என்ன பண்ணோம்னா அந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அதை கத்தையாக ஒடிச்சு எடுத்துகிட்டு போய் அதை போட்ட உடனே அந்த தண்ணியில் இருக்கிற அந்த கிருமி பூரா டக்கு டக்குன்னு விலகிடும். விலகின உடனே அப்படியே அதில் வாயை வச்சு ஈஞ்சி குடிப்போம். அப்படி குடிச்சிட்டு ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிக்கிட்டு வந்து வீட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறம் கை காலை மூஞ்சை கழுவிட்டு அவங்க கொடுக்குற அப்புறம் வீட்டில் இருக்கிற கஞ்சி எது இருக்குதோ அதை எடுத்து அப்போ தான் இந்த இது இருக்கும், சூடாக இருக்கும். அப்படியே போட்டு 2 வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே துண்டை விரிச்சு போட்டு படுத்துக்க வேண்டியதான். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிக்க வேண்டியதான். இப்படி தான் பசின கலையை இன்னும் மெருகேற்றுமா அல்லது பசி வந்து கலைக்கு இடையூறாக இருக்கும்? மெருகேற்றும். எப்படின்னா இந்த பசி நம்மளோட போகணும். அதே மாதிரி இதே பசியோடையே காலங்காலமாக, அதாவது ஒரு தடவை தாண்டா உனக்கு வாய்ப்பு சொல்ல முடியும், அப்புறம் திரும்பவும் நீ இப்படியே பண்ணுறேன்னா அப்புறம் பசியோட தாண்டா இருக்க முடியும்பாங்களே, அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு தான் பசின்னு காட்டிடுச்சு. அப்போ இந்த வழியை வச்சுக்கிட்டு நம்ம உயரத்துக்கு தான் பார்க்கணும், அடுத்தது பசியே வரக்கூடாது. அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் எனக்கும் நடந்து சாமி. விருதாச்சலத்தில் அவர் வந்து எல்லா பத்திரிக்கை, அதாவது தினத்தந்தி, தினமலர், தினகரன் எல்லா பத்திரிக்கையும் அவர் தான் ரிப்போர்ட்டர். மலர்தாசன் பேர். இப்போ இல்லை அவர் ஐயா. அவருக்கு நான் சைக்கிள் ஓட்டணும், அதாவது சைக்கிளுக்கு டிரைவர் நான். ஆமாம், 5 ரூபா சாயங்காலம் ஆச்சுன்னா சம்பளம் எனக்கு. நான் சொல்கிறது 2000 இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்காகலாம் ரொம்ப வருஷமும் கிடையாது, 50 வருஷம் 60 வருஷம் கூட கிடையாது. 5 ரூபா சம்பளம். ஒரு தடவை அவர் கொடுக்காம போயிட்டார், 2-3 நாள் கொடுக்காம போயிட்டார். அன்றைக்கி நைட்டு உண்மையிலேயே ரொம்ப அவர் ஆஃபீஸில் தான் படுத்துட்டு என்னடா இது வாழ்க்கையில் இன்றைக்கி சாப்பிடவும் முடியல, சாரும் பாய்ஸா கொடுக்காம போயிட்டார், ரொம்ப வேதனை இருக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தே கிடக்குறேன். அப்படியே பசி வேறு, நைட்டும் ஆகிட்டுது. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம 8 மணிக்கெலாம் கடைலாம் மூடிடுவாங்கல்ல. அப்புறம் 9 மணி 10 மணிக்கெலாம் ஒன்றும் கடை இல்லை. யார்கிட்ட எங்கே போய் கடன் கேட்டு நின்று நம்ம வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு, படுத்தாச்சு. இப்போ நைட்டு தண்ணி குடிச்சு அன்னைக்கு நைட்டு உண்மையிலேயே, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கண்ணீர் விட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி வாழ்க்கையை ஓட்டுறமே, நம்ம ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போகிற அளவுக்கு நம்ம என்னைக்கிடா வளர்றதுன்னு அன்றைக்கி நிறைய கற்பனை வருது, சிந்தனை வருது, ஆமாம் வலி வருது. அப்போ தான் யோசித்தேன், நாளையிலேருந்து அதாவது ஒரு மாதத்தில் 100 ரூபாயாவது நம்ம பாக்கெட்டில் இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த பசி தான் இன்னையோட கடைசி. நம்ம பாக்கெட்டில் காசு இல்லைன்றது இந்த நைட்டோடு இருக்கணும். நாளையிலேருந்து 100 ரூபாயாவது நம்ம பாக்கெட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ரூபாயை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்ச நாள் தான் சார். உண்மையிலேயே அந்த 100 ரூபா இன்னமும் இருக்குது. ஆமாம். இப்போ எவ்வளோன்னு இருக்குது? இப்போ நிறைய பேர் சம்பாரித்து வச்சுருக்கோம் சார், மக்களை சம்பாரித்து வச்சுருக்கோம், நிறைய பாடல்களை பாடி சம்பாரித்து வச்சுருக்கோம், நிறைய அன்பு, அதாவது விருதுகளை வாங்கி சம்பாரித்து வச்சுருக்கிறோம். இதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு சின்ன ஆர்வத்தை கேட்குறேன். அவர் எதுக்கு சைக்கிள் உங்களை ஓட்ட சொன்னார்? அவருக்கு ரொம்ப ஓகேண்ணா. அதனால் பாடல்கிறது எப்போ வருது? இந்த நாட்டுப்புற பாடல் சின்ன வயசுலேயே வந்துருச்சா இப்படி? நம்ம என்னன்னாக்க ஊரில் வந்து நம்ம கிராமத்தில் வந்து ஸ்கூல் கிடையாதுங்க, கட்டடம் கிடையாது, மாமரம் தான். ஒரு மாமரத்துலேயும் அந்த முக்கோண போர்டு இருக்கும், 2 குச்சி சொருவிட்டு போர்டை எடுத்து வந்து மாட்டி விட்டு கோவக்காத்தாழை இருக்கும்ல, அதை பறிச்சுட்டு வந்து அதை தேய்ச்சி விட்டுக்கு வருகை வராதவர் அப்படின்னு போட்டு கட்டம் போட்டு அந்த நம்பர்லாம் போட்டு இது எழுதி வைக்கிறது இதுதான். இப்போ மழை பெஞ்சிதுனாக்கா ஸ்கூலுக்கு விட்டு கூடியிருந்துடணும். இதுக்காகலாம் நிறைய வேண்டிக்கிட்டுலாம் போவோம். ஆமாம், ஏன்னா ஏதாவது அப்புறம் இந்த இங்கிலீஷ் வாத்தியார் ஏதாவது போயம் படிச்சுட்டு வர சொன்னார், நாங்கள் படிக்காமல் போயிருந்தோம்னாக்கா அடி வாங்கணுமே. அன்னைக்கு இப்போல்லாம் வந்து என்னன்னே தெரியல. அப்போ நமக்கு அடிலாம் என்னென்னா அதுக்குன்னே மூங்கில் குச்சி ஒடிச்சிட்டு போகணும், அது லீடர் தான் ஒடிச்சிட்டு வரணும், அதை சீவி பற்ற வச்சு, அதுவும் அடியில் கொண்டையாக இருக்கும். ஆமாம், அதுவும் இந்த பக்கம் தான் திருப்பி காட்டணும் அப்படியே. ஆமாம், அப்படி அடித்தா அப்படி சும்மா உதறும். ஆனால் அப்போ எப்படி அடி வாங்கணும், ஏன் ஒன்றும் ஆகலை, அப்போ ஆயுத்திரிக்கெலாம் போகலையே, ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ சும்மா அடிச்சிட்டாலே ஏதாவது ஆயிடுதுங்கிறாங்க. அப்போ அப்படி அடிக்கிறது இல்லையா? ஆமாம், அப்படி அடித்தா எதுவும் உடையாது, அப்படி அடிப்பாங்களே பெருசு, வலிக்கானா வலிக்கு தாங்க முடியாது, வலிக்கும், ஆனால் உடையாது, எதுவும் பண்ணாது. ஆனால் அப்படிலாம் அடி வாங்கணுமேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவருக்கெல்லாம் ஜுரமாக இருக்கக்கூடாதா, இன்றைக்கி லீவ் போடக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் வேண்டிகிட்டு வருவோம். அப்புறம் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு நாள் ராஜேந்திரன் ஆசிரியர், அவர் வரலாறு ஆசிரியர், அவுரங்கசீப் வாழ்க்கை வரலாறை பற்றி படிங்கடா, நான் அந்த ஹெச்எம் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இன்னும் ஞாபகம் இருக்குது அவுரங்கசீப் கதை. அவர் தானே அப்புறம் அடிச்சிருக்காரு போல. அதனால் சரி சொல்லிட்டு அப்படி போயிட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த 2 கிராமிய பாட்டு, வாகான ஏ ஆலமரம் அங்கே விழுது 10,000 தன்னே நன்னானே
தானே நன்னானே. இந்த பாட்டும் ஐயா புஷ்பன் சாமி ஐயா பாட்டு. ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்று கை பிடிச்சேன். இந்த பாட்டு, இந்த 2 பாட்டும் பாடும்பொழுது இவர் போனவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார் வாதியார். வந்துட்டு என்னடா இங்கே யாரை பாடினது சவுண்டு கேட்டது இப்போ என்ன அப்படின்னானே, நம்ம பசங்க டக்குன்னு மாட்டி விட்டானு. ஏன்னா நமக்கு இங்கேயும் அடி முழுந்துடக்கூடாதான்னு சொல்லி என்னையை மாட்டி விட்டாருங்க. நான் சரின்ட்டு சார் தெரியாமல் பாட்டேன் சார், நம்ம உன்னை படிக்க சொன்னால் நீ வந்து பாட்டை படிக்கிட்டு வந்திருக்கிற வான்னு ஹெச்எம் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. எனக்கா இவரெல்லாம் என்ன ஆசிரியர் இப்படியே அடிச்சுட்டு விட்டுறக்கூடாதா, ஹெச்எம்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டியா சர்டிஃபிகேட்டு வாங்கி கொடுத்துட்டாங்கனாக்கா திரும்பவும் ஐயோ சனியார் தானே ஆடு மாடு மேய்ச்சோம், டெய்லி மேய்க்கணுமே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டில் வேறு அடிப்பாங்களே, என்னடா செய்யறதுன்னுட்டு அழுதுகிட்டே போகிறேன். விட்டுருங்க சார் விட்டுருங்க சார். வெளில நிற்க வச்சுட்டு உள்ளே போனார். சார் இப்போ நம்ம அந்த ஆனுவல் டே நடக்கலை சார், கலெக்டர் வரார்ல, இந்த பையன் நல்லா பாடுறான் சார், அவனை வேணா கேட்டு பாருங்க சார், குரலை பாட வைக்கலாம் சார் அப்படி. அதாவது அப்போ வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராம் பற்றி தான் பேச போயிருக்கிறார் போல இருக்கு. அந்த மீட்டிங் பேச போனதுக்கும் நான் இங்கே பாடினதுக்கும் அது இயற்கையாக அமைஞ்சது. அப்படி தான் சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைச்சிதுங்க. அது இல்லைன்னாக்க எனக்கெல்லாம் என்னைக்கு கிடைக்கிறது, நான் எப்போ பாடி ஹிட்டு கொடுக்குறது, 1000 படம் பாடுறது, 1000 படம் வந்துருச்சே கிட்டத்தட்ட. அப்புறம் அவர் ஜேம்ஸ் வசந்தன் அவங்கள சுப்பிரமணியபுரம் மதுரை குழுங்க. ஆமாம், அது அந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சு, எப்படி பாட வந்தீங்க? அது இயற்கையாகவே என்னன்னாக்க அங்கே வந்து 100 ரூபாய்க்கு பசி, இங்கே ஒரு 2000 3000 ரூபாய்க்கு பசி. ஏன்னா வாடகையும் கட்டணும், போக்குவரத்துக்கும் பார்த்துக்கணும், ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்துக்கணும், இந்த அதான் அளவுக்கு அளவு பசி அப்படி. அந்த பசியில் வந்து சரி எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்குதோ அங்கங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் போனோம்னாக்க. அதனால் வேஷ்டி கணேசன் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இப்பயே இருக்கிறாரு. அவர் தான் வந்து அந்த சீரியலுக்கெல்லாம் மேனேஜர். அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, டெய்லி நீ வந்துரு, மிச்சம் இதெல்லாம் இருக்கும், அதை சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இது பண்ணோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து 3 பேர் அந்த ஷோவுக்கு உட்காரணும். அது வந்து என்னன்னாக்க ஜூரி ப்ரோக்ராம் தான். யார் மனசில் யார், உங்கள் மனசில் யார், அவருக்கு என்ன பேருன்னு ஜிஎஸ் பிரதீப்னு சொல்லிட்டு கேரளாக்காரர். அதில் ஒரு 3 ஜூரி உட்காந்து இவங்க சொன்னவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதானே அவர் கேட்பார். ஓகேண்ணா, அப்போ தான் நம்ம அவர் முன்னாடி போய் உட்கார முடியும். அப்போ அதில் 3 பேரில் ஒருத்தன் மணி 11 ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு கிளம்பிவிட்டான் போல இருக்குது. 2 பேர் இருக்காங்க, இப்போ ஒருத்தவங்க இல்லை. உடனே இவர் இப்போ ஒரு ஆள் என்னங்க பண்ணுறது, யாரையா நம்ம ஆள்லேயே உட்கார வச்சிடலாமா? இல்லை சார், இது அங்கே ஒரு பையன் காலேஜ், அவன் இங்கே இசைக்கல்லூரில் படித்த பையன் தான், இங்கே டெய்லியும் வந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான், அவனை வேணால் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அந்த டைரக்டர்கிட்ட. அப்புறம் உள்ளே கூப்பிட்றாங்க. அப்புறம் நான் உள்ளே போனவொடனே இவர் ஜூரி இவர் ஐயா கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்றாரு. நான் வந்து நாட்டுப்புற பாடகர் சார் அப்படின்னு. அப்போ அப்படியா அப்படின்னா ஒரு பாடல் பாடலாம், ஏன்னா அந்த நிகழ்ச்சி அன்னையோட தான் முடிய போகுது, அதாவது ஷோவே முடிய போகுது அவங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்காக ஒரு பாட்டு இங்கே, அது ஒரு கதை. அதாவது சார் நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒன்று இப்படி நான் மாரி அது இந்த எபிசோடுக்கு பத்தாது. அதனால் என்னன்னாக்கா அது ஒரு என்னென்னா அது ஒரு சூழலுக்காக எழுதப்பட்ட ஒரு பாட்டு எங்கள் அம்மாவுக்காக இளையகம்மன் அண்ணன் எழுதி கொடுத்தாங்க. அப்போ அந்த பாட்டை வந்து நாங்கள் அப்படியே அவர்கிட்ட பாடுறோம். 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால் எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால் ஆகாசம் சும்மா, எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அப்படின்னு இந்த பாட்டு தான். இது பாடின அவர் அழுதுட்டார், கேமராக்காரங்களாம் அழுதுட்டாங்க. ஏன்னா முத ஒரு இளையராஜா சார் பாடல் தான் நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் அம்மா பாட்டுனா. ஆனால் தனி பாடலில் ஒருத்தன் வந்து அம்மாவை பற்றி இவ்வளோ ரொம்ப வலியோடு பாடுறானே அப்படின்னு எல்லாருமே அழுதுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பும் பொழுது ஜேம்ஸ் சார் வந்து நைட் ஒரு 9 மணி வாக்கில் அந்த ஷோ அப்படி ரிமோட்டை வச்சு மாற்றும்போது டக்குன்னு இந்த பாடும்போது இப்படி வச்சு பார்த்தாரு. இப்போ அவருக்கு சுப்பிரமணியபுரம் பாடம் திருவிழா பாட்டுக்கு ஒரு கம்போசிங் இருக்குது. சரி யாரை பாட வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த இதுக்கும் உடனே சேனலுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய நம்பர் வச்சு நான் கேட்டு அந்த நம்பரை எனக்கு வாங்கி கொடுத்து, அப்போ நமக்கு சோனி என்னது எரிக்சன்
2 கால், அதாவது இன்கமிங் காசு அவுட் கோயிங் காசு. அதனால் இதே தான் நம்பர் வருதுன்ட்டு நான் எடுக்கலை, எடுத்தாலும் காசு போயிடுமேன்ட்டு. சரி 2-3 தடவை வருது, சரி எடுத்து தான் பார்ப்போமான்ட்டு எடுத்து, ஹலோனாக்கா நான் ஜேம்ஸ் வந்தேன் சார் பேசுகிறேன் அந்த மாதிரி. சார் சொல்லுங்கள் சார், எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கையெல்லாம் உதறது. அப்புறம் இப்போ எங்கே இருக்கிறீங்க, பிஸியாக இருக்கிறீங்களா? நான் ஆஹா நம்மளாம் பிஸியாக இருக்கிறது அப்படின்ட்டு, சார் சும்மா தான் சார் இருக்கிறேன் சார், அடையாறில் தான் சார் இங்கே நம்ம சத்யா ஸ்டுடியோட்ட நிற்கிறேன் சார், நான் பாலவாக்கம் தான் நம்ம வீடு, அட்ரஸ் வாழ்கிறேன், வந்துடுவீங்களா அப்படின்னு. அப்புறம் அட்ரஸ் எழுதிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி போய் ஒரு பாட்டு ஒன்று, வேற ஒரு பாட்டு, வானத்தில் சுடர் விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய, வாருங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவோம், வாருங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த ஒரு பாடல். இது அது சில இது நல்லது நடக்கும்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் பாருங்கள், வரிகளும் பாசிட்டிவாக, அந்த இது இதை தான் சசி சார்கிட்ட போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டினவானே எனக்கு ஒன்றும் இது தெரியாது சார், நீங்கள் பார்த்து அந்த திருவிழாவுக்கு பாட்டு வைக்கலாம், அது ஒரு பீஜமாக இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா சுச்சுவேஷன் அதுதான், வாய்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சூழலே இருந்துக்கலாம். இருந்தாலும் அந்த பையன் வந்து நம்ம ஸ்டுடியோவில் பாட வச்சாச்சு, ஹெட்ஃபோன் கூட போட தெரியல. அதுவும் இல்லாத நம்ம பாடும்பொழுது ஒரே ஃப்ரீக்குவன்சியில் நின்று பாடணும் வேறு ரெக்கார்டிங்கில், நம்ம இப்படிங்கும்பொழுது அங்கே இல்லை. அப்புறமா ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன்னா இவன் பாட்டுக்கு இப்படி போகிறான் ஐயோ சொல்லி பார்க்குறாரு. அவரும் டென்ஷன் ஏறுது, தெரியாமல் கொண்டு வந்து இவனை விட்டு அவரை சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாடியாச்சு, பாடி முடிச்சாச்சு. ஒரு மறந்துருன்ட்டார், நீ பாடினது 4 பேர்கிட்ட போய் சொல்கிறது இதெல்லாம் மறந்துடணும், ஏன்னா படம் வருமா வராதுன்னே தெரியாது, எங்களுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வருமானு தெரியாது, உனக்கும் வருமானு தெரியாது. ஆமாம், ஆனால் இருந்தாலும் எதுவுமே சொல்லாத மறந்துட்டு ஓடிவிடு அப்படின்ட்டாரு. நான் அதேமாரியே வந்துட்டேன். 8 மாதம் கழித்து அதேமாரி ஒரு ஃபோன் வருது, நீ பாடின படம் பேர் சுப்பிரமணியபுரம், சத்யன் தேட்டரில் ஆடியோ லான்ச்சு, வந்துரு அப்படிங்கிறாரு. அப்போ கூட நமக்கு அந்த சாங்கு அந்த தேட்டரில் வரும்போது என்னுடைய இது என்னென்னா, ஆஹா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் பாட்டு புத்தகத்தில் நம்ம பேர் இருக்கும்ல, ஏன்னா அப்போ நமக்கு வந்து பாட்டு புத்தகம் தானே நம்மளுடைய இதுவே. அதில் தான் நான் எஸ்பிபி குழுவினர், ஜானகி அம்மா குழுவினர், இப்போ மலேசியா குழுவினர், மனோ சார் குழுவினர்னு இருக்கும். அதுமாரி நான் வேல்முருகன் குழுவினர்னு போட்டிருப்பாங்கள்ல பாட்டு புத்தகத்தில், நம்ம ஊரில் போய் முதல்ல வாங்கி பார்க்கணும் பாட்டு, சிடி வாங்கணும், கேசட் வாங்கணும், அதான் நம்ம என்ன அனுபவிச்சோமோ, நம்ம என்ன சந்தோஷப்பட்டோமோ ஒரு சின்ன விஷயத்த அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிச்சேதாங்க ஐயா. ஊரில் எப்படி இசை மீது உங்களுக்கு ஆர்வம் வருது ஊருக்குள்ளே? அதான் இப்போ இந்த சமூக அறிவியல் சார் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இது இப்போ எங்கே நான் இங்கே பாடணும்னு முதல்ல ஆரம்பிச்சது எப்படின்னா, இந்த ஆடு மாடு மேய்க்கும் பொழுது பாட்டு பாட ஆரம்பித்தேன். அதாவது நான் வீட்டு சூழல் என்னவா இருந்துச்சு? அதாவது என்னென்னா, அப்பா வந்து நெய்வேலி லிக்னிட் கார்பரேஷனில் எம்ப்ளாயாக இருந்தார். அவர் ஒரு கட்டத்தில் வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஆகிட்டுது. அது ஒரு சூழலில் அவர் ஒரு அரசு பேருந்தோட ஒரு சண்டை பிரச்சனை ஆகி, அது வேலைக்கு போகிற நேரத்தில் பஸ்ஸு நிறுத்த முடியாத சூழ்நிலையில் இவர் ஓடி பஸ்ஸை பின்னாடி தட்டிட்டார். தட்டினதுனால என்ன ஆகிட்டுதுன்னா, அந்த கண்டக்டர் வந்து பையை கீழே போட்டுட்டு வந்து என்கிட்ட வம்பு வளர்த்து பையை பிடிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதும் அவர் நேரம் அப்படியே வேலை போயிட்டுது. அப்புறம் வாழ்க்கையில் அப்புறம் எல்லாமே கீழே. அப்புறம் அந்த லிக்னைட் கார்பரேஷனில் அம்மா வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கூலி வேலை, அந்த வாரத்தில் சம்பளம் ஒரு 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா அந்த சம்பளத்துக்கு போகிறது. அப்புறம் நம்ம வந்து பள்ளியோடத்து சாப்பாடு தான் நம்மளுடைய வாழ்க்கையும். இப்படி தான் ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக தான் இது பண்ணும்பொழுது, அப்போ எதர்ச்சியாக சும்மா பாடினது தான். நானாக வந்து இந்த ஊரில் எங்கேயாவது பாடுறது, கேட்டு பாடுறது, கேசட்டில் போடுறது, ரேடியோவில். இப்போ என்னென்னா, இப்போ காது குத்தி எங்கேயாவது நடந்ததுனாக்கா அங்கே ரேடியோ கட்டுவாங்க. இப்போ அங்கே காது குத்தி வீட்லேயே எங்கே இந்த அன்னகுண்டு, இந்த அன்னகுண்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஈய பாத்திரம் துணி அலசி போகிறதுக்கு அது கவுத்து கிடக்கும். அதை எடுத்து வந்து அந்த மைக்கை செக் பண்ண சொல்லிட்டு ஏதாவது இந்த ஓட்டாஞ்சியில் எடுத்து வாசிச்சுக்கிட்டே அப்போ வந்து ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்ட பாடுறது, இப்படி மைக்கில் பாடுறது. இதனால என்ன ஆகும்னா, இப்படி பாடுறதுனால நிறைய பேர் இன்னமும் காது குத்தி நடக்குது போல நினச்சிக்கிட்டு இவங்க களைவெட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து மொழி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதேமாரி அப்புறம் கோயிலில் காலையில் இப்போ வந்து 4 மணிக்கு இப்போ மார்கழி மாதத்தில் ரெடியாக போட்டாங்கனாக்கா அவர் சீர்காழி ஐயாவாய் தான். விநாயகனே வெவ்வினையை வேனறுக்க வல்லாம், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், தன்மையினால் கண்ணில் பணிவில் கனிந்து அப்படின்னா டன் டன் அப்படி விநாயகனே வினை
இப்போ இவ்வளோ எளிமையாக இவ்வளோ சாதாரணமாக நம்ம பாடுறோம்னா இப்போ அவ்வளோ தூரம் வந்து அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அந்த பிச்சில் ஒரு ஐயா குரலில் நம்ம பாடுறோம் அப்படின்னா அதேமாரி கேட்டு அப்படி பாட வேண்டியதாக ஒரு பாட்டை அப்படியே பாட. பக்தி பாடல்களில் ஆசையாக இருக்கீங்க, சினிமாவிலையும் இப்போ இப்போ நீங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் அங்கே கிராமத்தில் இருக்கும்போது ஒப்பாரி பாடல்கள் அது இன்னமும் அந்த ஒப்பாரி பாடல்கள் தொடருதா? ஐயா அந்த ஒப்பாரி பாட்டால் தான் எனக்கு ஒத்த சொல்லாத பாட்டே கிடைச்சிது. நீங்கள் எங்கே லிங்க் எடுத்தாலும் அங்கேருந்து லிங்க் வரும் எனக்கு. ஆமாம், ஒப்பாரி பாட்டால் தான் எனக்கு ஒத்த சொல்லால் பாட்டே கிடைச்சிது. எப்படின்னா சுப்பிரமணியபுரம் பாடிவிட்டேன். இப்போ ஜேம்ஸ் சார் என்ன சொல்கிறாரு, ஒரு சிடி ஒன்று வாங்கிக்க, ஒரு 10-20 சிடி டி சீரீஸ்ன்னு அப்போ அந்த சிடி இருக்கும், அதில் அந்த ஒரு பாட்டை மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்க, உன் ஃபோன் நம்பரை எழுதி வச்சுக்க, இந்த ஒரிஜினல் சிடியை வச்சுக்க, இதையும் வச்சுக்க, எங்கெங்கெல்லாம் போய் பார்க்க போறியோ அவங்கள்ட்ட இந்த சிடியில் இந்த படத்தில் இந்த பாட்டு பாட்டிருக்கேன், அத்தனை பாட்டு, அந்த தனி பாட்டு மட்டும் இதில் இருக்குன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படி இப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது நான் எல்லாரும் இசையமைப்பிலேருந்து பார்த்து கொடுக்குறேன். யுவன் சங்கர் ராஜா சாருக்கு எப்படியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இந்த சூழ்நிலையில் இவர் குங்கும பூங்கொஞ்சுப்புறாவும் படத்துக்கு இசையமைக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு கிராமிய பாட்டு, ஒரு இது நீங்கள் சொல்கிற ஒப்பாரி வந்து பாடணும், அதுக்கு சிங்கர் வேணும். இப்போ மதுரையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு 20 சிங்கர் வராங்க. அதில் ஒரு சிங்கர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்தமாரி கலசா ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா சார் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நேராக நான் சொல்கிறேன் இங்கே வந்துருங்க, நீங்கள் நம்ம வீட்டிலே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம்னா அதில் அது நல்லது என்னெல்லாம் இருக்குதுங்கிறத தேடுவேன் நான். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அவரும் வந்துட்டார் கரெக்டாக, அவர் ரெடி ஆகிட்டு அவரை நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு போய் நேராக அங்கே போய் உட்காந்துட்டேன். இவங்க எல்லாம் பாட போனவங்கலாம் உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியிலேயே சிடியை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். சிடியை கொடுக்கறதுக்காக போகிறீங்க? ஆமாம், ஏன்னா நம்மளை கூப்பிடல, நமக்கு இன்னொன்று நீங்கள் என்ன ஒரு உங்களுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்ட்டு நான்கிட்டே இருக்கிறேன். இப்போ யுவன் சார் இப்படி ஃபோன் பேசிகிட்டே வந்தவர் இப்படி டக்குன்னு இந்த ஒரிஜினல் சிடி எடுத்து வாங்கி பார்த்துக்கிட்டே அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு திரும்ப வந்து என்ன அப்படின்னாரு, இதில் பாடுக்கு சார், என்ன கண்களுக்கு 2 பாட்டா அப்படின்னாரு. இல்லை சார் அதில் திருவிழா சாங் மதுரை குழுங்க, அது அப்படியா கிராமிய பாட்டா அப்படி. அப்போ வாங்க உங்கள் வாய்ஸும் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டாரு. அதாவது நேரம் பாருங்கள், டக்குன்னு அதேமாரி உள்ளே போனேன். உங்கள் ஊரில் ஏதாவது நீங்கள் ஏதாவது இப்போ மதுரைக்காரங்க பாடுறாங்க, தஞ்சாவூர் போகிறாங்க, அந்த ஸ்டைல் இல்லாமல் உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் என்ன ஊருன்னாரு, விருத்தாச்சலம் சார், அது எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி சொன்னேன். அப்போ அந்த ஒப்பாரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார் அப்படின்னா. ஏன்னா யாராவது ஊரில் இறந்துட்டா அதை சாக்கு வச்சு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இறந்து விட்டாங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே ஒப்பாரி பாடுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. அப்போ ஆமாம், அதாவது சாமி இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு வந்து பின்னாடி பாடம் தான், நம்ம தான் மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். நம்ம தான் அது சாதாரணமாக நினச்சிட்டு போயிடுறோம், விட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு பயன்படுற விஷயந்தான், அதை நம்ம தான் பயன்படுத்துறதில்ல. அப்போ என்ன பண்ணுறேன், போய் உட்காந்து கேட்குறேன். அப்போ அவங்க பாடுறாங்க, நான் பாவக்கா பந்தலிட்டேன் அந்த பாவக்கா பாழுங்காத்து வந்து இன்னைக்கு பாதியிலே சாச்சதம்மா அப்படின்னு. அப்போ என்னன்னா நல்லா வருது, அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்ற நேரத்தில் காற்று அடிச்சு போச்சு. இப்போ வெட்டவும் முடியாது, திரும்ப வச்சாலும் திரும்ப துளுக்காது. அப்படி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தலைமா வந்து போயிட்டாருன்னா பாதிலே ஒரு 35 வயசுலேயே நல்லா குடும்பம் வளர்ந்துக்கிட்டு வர்ற நேரத்தில் போயிட்டாருன்னா அந்த குடும்பம் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காக ஒப்பிட்டு பாடுறது. இதை பாடுறேன், அப்படியே இருங்க அப்படின்ட்டு உடனே கங்கைமர் சார் லிரிக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஏ ராஜா திக்கிலியே ஒன்ன நான் எல்லாம் தவம் இருந்தேன், இப்போ வெம்பி வதங்குதடி வருசருகா போனதடி, அந்த தெம்பும் குறைஞ்சதடி திசையெல்லாம் மாறுதடி அப்படின்னு பாடுறேன். உடனே எஸ்பிபி சாருடைய ப்ரொடக்ஷன் இது. சார் வந்து கேட்குறாரு, நல்லா இருக்குதா வயசு, இந்த வயசு அப்படியே வச்சுக்கோங்க, வேறு மாற்ற வேணாம், நல்லா தான் ஃபீலோட பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் உத்தரவு கொடுத்துட்டாரு. இப்போ இது பாட்டு வந்து எஃப்எம்மில் போகுது. அதனால தான் எஃப்எம்லாம் ஏதாவது சார் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புனாக்கா உடனே அனுப்பிச்சிடுவான், ஏன்னா நம்மளை வாழ வச்சு எஃப்எம்மில் இதெல்லாம் வந்துட்டு. அதனால் என்ன பண்ணிடுவேன், இந்த எஃப்எம்மில் இப்போ ஓடுதுங்க. இப்போ கதிரேசன் ப்ரொடியூசரும் டைரக்டர் சாரும் காரில் எதர்ச்சியாக அந்த லவ் சொல்லிவிட்டு அந்த பாட்டு பாடினோமே, அது யார் இதுக்கு முன்னாடி ஒரு 5 சிங்கர் பாடிட்டாங்க அந்த பாட்டை, ஒத்த சொல்லலை. ஆனால் இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டி ஏதாவது வேணுமே அப்படின்னு கேட்கும்போது இப்போ இந்த ரேடியோவில் எதர்ச்சியாக டிரைவர் ஆன் பண்ணியிருக்கிறான், பாட்டு ஓடிருக்கு. இந்த பாட்டை கேட்ட உடனே ஒத்த சொல்லால் எழுதின கவிஞர் ஏகாதேசிக்கு ஃபோன் அடித்து,
இந்த பாட்டு பாடுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்தமாரி சுப்பிரமணியபுரம் நாடோடிகள்லாம் பாடின ஒரு புது தம்பி தான் பாடினவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இவர் நம்பர் வாங்கிட்டு ப்ரொடியூசரே அடிக்கிறாரு. அடித்தா நான் ஃபுல்லாகவே ஃபேன்சி நம்பராக இருந்தா, இந்த இப்போ இடம் ப்ராப்பர்ட்டிக்காரங்க தானே இந்தமாரி ஃபேன்சி நம்பர் வச்சுருப்பாங்க, அவங்க அடிக்கிறாங்க போல இருக்குன்ட்டு நம்ம என்ன இன்னும் பெருசாக வளரலையா, அதுக்குள்ளாட்டு நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்பரை விட்டுட்டு வச்சுட்டு படுத்து தூங்கி விட்டேன். சாயங்காலம் திரும்ப எழுந்திரிச்சா ஏகதேஷ் சார் அடிக்கிறாரு. ஏன்பா உனக்கு ப்ரொடியூசர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நீ எடுக்காமல் இருக்கிற என்ன? ஐயோ சார், இது வந்து நான் இந்த மாதிரி இந்த இடம் விற்கிறவங்க அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஃபேன்சி நம்பர்லாம் இப்போ அப்போல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை சார். அப்புறம் நான் திரும்ப அடித்தா உடனே எங்கே இருக்கிறீங்க? நான் சென்னையில் தான் சார். நீங்கள் நேராக நைட்டு 9 மணி 10 மணிக்கு ஜிவி சார் ஸ்டுடியோக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, கேட்டு நீங்கள் தான் பாடுறீங்க, எத்தனை நாளானாலும் நீங்கள் தான் பாடுறீங்கன்ட்டாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் பயம் பக்குங்குது. ஏன்னா ஹீரோவுக்கு பாட போகிறோன்ட்டாங்களே, எப்படிடா பாடுவோம், எந்த பெரிய அப்போ ஒன்றும் நாலேஜும் கிடையாது அந்த பாட்டுங்கிறது, அந்த சவுண்டிங்கு டோனு அப்படின்ட்டு. அதுமாதிரி தனுஷாரும் வருவாருன்ட்டாங்க. எனக்கு பயம் இல்லை, ஐயோயோ அப்படின்ட்டு. இருந்தாலும் போனேன். அப்படி அது ஒரு கதை. அது இருந்தாலும் ஒரு அப்படி இப்படின்னு பாட வச்சுட்டாங்க. இனிமேல் நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இன்னைக்கு அது என்னது, நம்ம பராசக்தி வரைக்கும் பாட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நானும் சொல்லுவேன், சார் நிஜமாகவே என்னை இப்போ தொடர்ந்து பாட வைக்கிறீங்களே சார், உன் குரலில் வந்து எப்பயுமே எது வேணாலும் பண்ணலாம். அதனால தான் அது அவருடைய இசையில் அந்த இந்த பாட்டு, சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி என் அந்திப்பகல் அத்தனையும் லூசாகி பயகடக்கிறன் தரையில் பீசாகி, இந்த பாட்டும் மெலடியும் நிறைய கொடுத்துருக்காரு எனக்கு. ரெபல் இது அந்த மாதிரி ஒப்பாரி பாடல்கள் பற்றி சொன்னீங்க, எப்படி எங்கள் கிராமத்தில் கேட்டது அப்படின்னு. அந்த ஒப்பாரி பாடல்கள் இன்னமும் அந்த கிராமத்தில் இருக்குதா? இருக்கு, நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அந்த ஒரு 50 வயசு 60 வயசு உள்ளவங்க இருக்காங்களே, அவங்க இன்னமும் பாடுறாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகளுடைய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு அந்த ஒப்பாரி தெரியல. சிலருக்கு பணம் கொடுத்து வரவழைச்சு பாட வைக்கிறாங்களே, அது ஒரு இதாக மாறுதானே? அப்படிதான். ஆமாம், இப்போ வந்து எல்லாமே தொழிலாக போயிடுச்சு. இயல்பா இல்லாமல் தொழிலாக போயிட்டது. எல்லாமே இயல்பாக இருந்தது எல்லாமே. இப்போ என்னன்னா, ஒரு தெருவில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சண்டையோ சச்சரவோ அப்படிலாம் இருந்தாலும் இறப்புனா வந்துடுவாங்க. எல்லாமே வந்து உட்காந்து ஒன்றாவே அந்த இதை இப்படி ஒவ்வொரு தோலில் போட்டு அப்படி உட்காந்து அந்த நடுவில் அவர் வாழ்ந்ததை பற்றி சொல்லி போடுவாங்க. நாலனா சீப்பு வாங்கினான், சீப்பில் நான் அந்த கதையை தலைவாரினா எண்ணெய் தடவை அந்த இந்த செக்கு இழுத்தது எண்ணெய் சொல்லுவாங்க. அப்புறம் பூ வச்சது, பொட்டு வச்சது, பவுட்ரு அடித்தது, பட்டு சட்டை போட்டது, இந்த வேஷ்டி கட்டுது அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய வைக்கின்ற பொழுதுங்க போனதுன்னு பொழுதுன்னு போகுதுன்னு என்ன பெத்த ராசாவே என்ன பெத்த ராசாவே இன்னைக்கு எந்த விளக்கு சாஞ்சிடுச்சேன் அப்படின்னு இப்படி ஒன்றா சொல்லி இந்த நுட்பம் எப்படின்னு பிடிச்சிங்க? இப்போ பாடுறப்போ உங்கள் குரலில் சோகம் துணிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டாளி பாடினப்போ அதில் காதல் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒத்த சொல்லால அதில் ஒரு குஷி இருக்கு. இது எப்படி டோனு மாற்றிட்டே இருக்கு. இதுதான் கிராமிய பாடகருக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். இதுதான் கிராமிய பேசும்போது சொன்னீங்க, கர்நாடக இசையில் எல்லாமே வரும், அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் இருந்தது. கிராமிய பாடல்களில் ஒரே மாதிரியே டோன் இருக்கும். அது என்னென்னா, அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து குரலை வந்து எந்த இதுக்கு என்னவோ அதை நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரே மாதிரியே பாடக்கூடாது. இப்போ ஒரு சில குரல் இருக்குதுன்னா அந்த குரலை வேறு டிம்பரே மாற்ற முடியாது. அது எப்படி கேட்டாலும் அதே மாதிரியே தான் கேட்கும். அப்போ அந்த மாதிரி சில குரல்லாம் இருக்குது. அதனால தான் அதுக்கு காலகட்டத்தில் அப்படி நின்றுடும், ஒரு இடத்துல போய் நின்றுடும். இப்போ நம்ம என்னென்னா, எது கொடுத்தாலும் பாடணும். இப்போ வேணாம் மச்சான் கொடுத்தாலும் நான் பாடணும், ஆடுகடா மச்சான் கொடுத்தாலும் பாடணும், ஒத்த சொல்லாலையும் பாடணும், கருப்பு நிறத்தாவி கொடுத்தாலும் பாடணும், சண்டாலியும் பாடணும், வெஸ்டர்னில் அந்த கவனில் பாடினேன் அந்த மாதிரியும் பாடணும். தேவ்னு ஒரு படம் வந்தது, நம்ம விருது கார்த்தி சார், வா மச்சான் தேவ், அந்த மாதிரி ஹாரிஜரே சார் இதில் அவருக்கு நிறைய பாட்டு, என்னை அறிந்தாலே அடி நீ எனக்கு வேணும் அடி தங்கமே தங்கம் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டோனுக்கு அந்த மாதிரி நம்ம மாற்றி பாடணும். ஆனால் கிராமிய பாடகராக இருக்கணும். இப்போ அந்த ராப் பாடு அந்த அந்த ஒரு பாடல் வடிவம் ஒன்று இருக்கு. அது வந்து ஆப்பிரிக்க மக்கள் அவங்க வலி வேதனை எல்லாம் கலந்து பாடினாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாட்டுப்புற பாடலும் அப்படிதான் கலந்து பாடினதா சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிட்டுலாம் பார்த்துருக்கீங்களா? அதுலேருந்து எதுவும் அதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா, அதேமாரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஏழ்மை இருக்கும்.
கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும். எல்லா ஊருக்குமே எல்லாமே கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்காது. சில ஊருக்கு வந்து இந்த இது விளையும், இது விளையாமல் போயிடும். சில ஊரில் வந்து இது இந்த மண்ணில் இது அப்படி அந்தமாரி ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. அதை அவங்க வாழ்ந்த பிரதிபலிப்பில் அவங்க குரலில் அதுக்கு அவங்களுக்கு என்ன வருமோ அவங்க பேச்சு வழக்கில் என்ன அது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடுவாங்க. நம்ம கிராமத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தில் நம்ம பாடுற இது பண்ணுறோம். அதுலேயே எவ்வளோ இப்போ நம்ம கானா சென்னையில் பாடுற நம்ம கானாக்கள் வந்து அது ஒரு சோகத்தையும் வலியும் அந்த டோனும் ஒரு மாதிரி கொடுக்கும். இப்போ இந்த மூத்த உடல் மூச்சு நின்னா முடிஞ்சு போச்சு சொந்தம், உயிர் ஊஞ்சலாடும் போது கூட உலகமாய பந்தம், உலகமாய் முத்தனை கண்டைக்கு இதுக்கு எம்மாடி முதுகு சரிங்க ஜோலி ஜோலி, இப்படி அவங்களுடைய சவுண்டிங் இப்படி இருக்கும். கிராமத்தில் ஏன் வாய்ஸ் ஒரே மாதிரியா இருக்குன்னா அவங்க பேச்சிலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து சவுண்டாக பேசிய பழக்கம். இப்போ அங்கே இருக்கிறவன டேய் எங்கடா அப்படி இப்படி தானே பேசுவான். இது அப்படியே என்ன ஆயிடுதுன்னா சின்ன வயசுலேயே அந்த குரல் வந்து அந்த ஹை பிச்சிலேயே பேசி பேசி கத்தி 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 அது அப்படியே மோல்டு ஆகிடும். அப்போ மோல்டு ஆன உடனே நீங்கள் எது பாடினாலும் கத்தி பாடுற மாதிரியே தெரியும். அதுதான் கிராமிய பாட்டு. அது என்னன்னாக்க அப்போ அந்த மாதிரி சவுண்டு உள்ளவங்கள கூப்பிட்டு வந்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டே போனாலும் கேட்கும். ஆமாம், அதுதான் என்ன பண்ணணும்னாக்க நம்ம சவுண்டாக பாடுற மாதிரி கற்றுக்கணும், மெலடியாக பாடுற மாதிரி கற்றுக்கணும், கிளாசிக்கலாக பாடுற மாதிரி கற்றுக்கணும், ஒரு வெஸ்டர்ன் பாடுற மாதிரி கொஞ்சம் கற்றுக்கணும். இது ஒரு மெமிக்ரி வாய்ஸ் மாதிரி தான். கர்நாடக இசையில் அவங்க வந்து பாடுறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க பண்ணணும். அப்போ தானே வந்து நீங்கள் நிறைய கந்தகஷ்டி கவசம் நான் பாடியிருக்கேன் சாமி. அதான் சொல்ல வரேன். அது இப்போ நீங்கள் பாடும்போது இதில் வந்தவர் அதையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மில்லியன் கணக்கில் போயிருக்காது. அது எப்படி வந்து யார் ஐடியா கொடுத்தது? அது எல்லாம் நானே தான். என்ன நம்மளால என்ன பண்ண முடியாது. நான் என்ன ஒரு ஐடியா ஒரே ஒரு விஷயம்னா சார், நீங்கள் என் கிராமத்தை யோசிப்பேன். அப்போ அங்கே நம்ம எப்படி இருந்தோம், அப்போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், இவ்வளோ தூரம் வந்தவன் இதுக்கெல்லாம் சாதிக்காமல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுக்காக எதாக இருந்தாலும் இறங்கி பண்ணுறது சார். ஆமாம். இடைப்பட்ட காலத்தில் எங்கே கற்றுக்கிட்டீங்க? எத்தனை நீங்கள் வந்து எல்லாமே இதுதான் கேள்விங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக அதான் நான் சொன்னேன், ஒரு உட்காந்து கூட பாடி பார்க்க மாட்டேன், சும்மா எங்கேயாவது யார்ட்டையா போய் உட்காந்து கற்று அந்த எதிர்பார்ப்பு எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க? அவங்க இந்த டோன் இப்போ 7 கட்டையில் பாடுங்க 8 கட்டையில் பாடலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இந்த அதிக ஐபிச்சில் பாடுறதே நம்ம தான். வேணாம் மச்சான் வேணாலும் 1 சுதி மேல் பஞ்சமத்தில் பாடணும். அப்போ வேணாம் மச்சான் வேணாம் அது பைக்கு கீழே அப்படியே சரணத்தில் பாடுவார். யார்? சிங்கரு. ஆமாம், அவர் வந்து ப்ராப்பர் கர்நாடிக்கு. ஆனால் 2 பேருக்குமே மேட்ச் ஆகும். இப்போ அவர் பாடுவார் நரேஷ் ஐயர்னு, பைக்கில் தினமும் ஒன்றா போனோம், பேக்கில் இப்போ அவளை காணும், பீச்சில் சுகமாக கடலை போட்டோம், கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும் அப்படிம்பாரு. இப்போ அந்த டோனை குறைக்க இது பண்ணாமல் நான் அப்படியே பாடணும். தோலும் மட்டும் வெல்ல ஒன்றை கவுத்து புட்டா மெல்ல, என்ன பண்ணி என்ன அட அப்பவே நான் சொன்னேன், அவ போட்டாலே போட்டா ஒரு திண்டு கல் பூட்டா, ஒரு சாவி கொண்டு வாடா என்னை திறந்து விடேண்டா. எங்கே பாடினாலும் நம்ம ஆனால் அழகுபடுத்தி பாடணும். எது பாடினாலும் அழகுபடுத்தி பாடணும். இப்போ முழுக்க முழுக்க முருகன் பாட்டில் இறங்கிட்டீங்க. எல்லாம் ஆன்மீக பாட்டு, அரசியல் பாட்டு, சினிமா பாடல்கள். அரசியல் பாடல்லாம் இப்போ கோயில் திருவிழான்னா வேல்முருகனையும் புக் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வேல்முருகனை புக் பண்ணி ஆகணும்னு முருகரே சொல்லிடுறாரு கனவுல வந்து. அதனால புக் பண்ணாதான் திருவிழாவே. இல்லை அப்படி இல்லை, அதாவது நம்ம எது செய்கிறோமோ அது சரியாக செஞ்சுட்டு போகணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது அது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் மக்களுக்கு பொதுவில் போய் ஒருத்தவங்களுக்கு போய் பாட போகிறாங்கும்பொழுது, ஒரு கலைஞனாக போகும்பொழுது அவங்க என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும்னு நினச்சிட்டு தான் நான் போவேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடிட்டு வருவேன். விருத்தாச்சலத்திலேருந்து சென்னை வந்து ஒரு பெரிய வெற்றியை தொட்டு பார்த்துட்டீங்க. இப்போ திரும்பி பார்க்குறப்ப ஓவராலாக பார்க்குறப்ப இது எல்லாமே மேஜிக் மாதிரி நடந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரபஞ்ச ரகசியம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நம்பிக்கை இருந்தால் போதும் சாதிச்சிடலாம், அது மட்டும் தானா? அல்லது உங்கள் உழைப்பும் சேர்ந்ததா? அல்லது வேறு சில மனிதர்கள் இதற்கு பின்னணியில் இருக்கு? 3 ஒன்று வந்து நான் போராடி வரணும்னு நினச்ச என்னுடைய தன்னம்பிக்கை. 2வது வந்து இந்த பிரபஞ்சமும் எனக்கு அந்த நேரம் காலம்னு சொல்கிறாங்களே அதுவும் நடந்து, எல்லாமே எதிர்த்தியாக தான் நடந்திருக்கு. ஆமாம், இதுவும் நடந்ததுக்கு. இது நடந்த பிறகு இது எல்லாம் இப்படிலாம் போய் பாரு, இதெல்லாம் செய் அப்படின்னு ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
அது பத்திரிகை ஆசிரியர் நிறைய பேர், அதுக்கப்புறம் பல ஹோட்டல் இந்த நிறுவன தலைவர்கள், ஓனர்கள் அவங்க, அப்புறம் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர், இந்த மாதிரி பல இது. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர் எழுதின அவருடைய கடைசி பாட்டை பாட என்னை தான் அவங்க வந்து அறிவாலயத்துக்கு வர வச்சு என்னை கூப்பிட்டு தான் பாட வச்சாங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க நான் சம்பவத்தை. அது என்னென்னா டெசோ மாநாடு ஐயா நடத்தினாங்க. அந்த டெசோ மாநாட்டில் வந்து அவர் வந்து இப்போ வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விடுறாங்க. என்னென்ன இப்போ வந்து 23 நாட்டு தலைவர்கள் வந்து அந்த மேடையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெசோ மாநாடு பாடல் பாடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாடல் பாடும்பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒரு பாடகர்களை சொல்லியிருக்காங்க. ஐயா மட்டும்தான் இல்லை என் பேரனுக்கு பாடின ஒரு கல் ஒரு கண்ணாடி வேணாம் மச்சான் பாடினாப்புலையே அந்த பையன் வேல்முருகனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி தான் நான் போயிட்டு அவரை பார்க்கும்பொழுது அவர் இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கே எலும்பு கூடாய் தமிழ் இருக்கின்றாரே அப்படின்ற அந்த பாடலை கொடுக்குறாரு. நான் பாட்டாக பாடி காட்டிட்டேன் டியூனோட. ஏன்னா அங்கே போய் இருட்ட அப்படின்னு நினச்சிங்க, இவன் படிக்கும்போதே தடுமாறி படிக்கிறான், இவனை எங்கடா பாட வைக்கிறதுன்னு சொல்லி விட்டுருவாருன்ட்டு நான் பார்த்தேன் நைஸாக. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு, இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கு எலும்பு கூடாய் தமிழர் இருக்கிறாரேட்ட, என்னப்பா பாட்டாவே பாடிட்டியா அப்படின்ட்டு உடனே சந்தோஷம். நான் டக்குன்னு என்ன பண்ணிவிட்டு அவர் இதை கேசட்டாகவும் பாடிடுங்க, மேடையிலையும் இவர் வந்து பாடணுன்றார். நான் மேடையில் பாடிட்டேன். இவர் வரதுக்கு முன்னாடியே டிகேசி இளங்கோவன் சார் வந்து தொகுத்து வழங்குறாரு. அவங்க தான் என்னை பாட வச்சுட்டாங்க. இவர் வந்துட்டு வந்த உடனே கேட்டது, வேல்முருகன் பாடியாச்சா அப்படின்னு. பாடிட்டாருன்னு. அது எப்படியா, நான் எழுதின பாட்டை நான் கேட்காம அப்படின்னு திரும்பவும் பாட வச்சாங்க. அது வந்து அது ஒரு பத்திரிகையில் அட்டைப்படத்தில் அதை வந்து கார்னர் பண்ணியே போட்டிருந்தது. ஆனால் அந்த வருஷத்துக்கு தான் 2013க்கான கலைமாமணி விருதை ஏடிஎம்கே அறிவிக்குது. ஓ இது கேட்குறேன்னு நினச்சேன். இப்போ ஒரு சார்பாக நீங்கள் பாட்டு பாட போகிறப்ப அது உங்களுக்கு தேவையற்ற ஒரு நெருடல் இந்த ஃபீல்டில். நான் ஒரு சாரெல்லாம் இல்லை சார், நான் பொதுவான ஆள். எனக்கு புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்குறேன். அந்த புரிஞ்சிக்கலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னை மோடி சார் தான் கட்டி பிடிச்சாரு போன வருஷம் பொங்கலுக்கு. பாஜக சேர்ந்துட்டீங்களா? அதையும் கேட்டாங்க. அது கேட்டுட்டு நிறைய பேர் என்கிட்ட பாடலை கூப்பிட்றது இல்லையா, அப்புறம் என்கிட்ட பேசுகிறதே இல்லையே. நான் நினச்சேன் நான் வந்து யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து அதெல்லாம் நம்ம தேவையில்லை, அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தால் நமக்கு என்ன. ஆனால் இப்போ நான் போகலன்னா வேற ஒரு பாடகர் அங்கே போய் போடுவான், அந்த பாடகர் அவர் வாழ்த்துவார். இப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தான் நான் மிஸ் பண்ணக்கூடாது ஒழிஞ்சு அதுக்காக எல்லா இதுலேயும் நான் போயிட்டு இது இல்லை. நமக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கணும், வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்களும் தான் அண்ணன், அவரும் தான் அண்ணன், எல்லாரும் தான் இது. அதுக்காக நான் எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும் மற்றவங்களாம் பிடிக்கும் நான் இப்படி சொல்ல முடியும். கலைஞர் அது மாதிரி மோடியுடனான சந்திப்புன்னு அதை பற்றி சொல்லி சிறப்பான சந்திப்பு சாமி. பெரிய சாமி மோடி சாருங்கிறத விட பிரதமர் சாமி. எனக்கு அப்படி தான். நான் எப்படின்னாக்க ஒரு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது பள்ளியில் யாராவது இந்த 10th மார்க் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட முதல்ல பரிசு வாங்கன்னு தெரியுங்களா, அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து நான் அதை பார்ப்பேன். இந்தமாரி நம்ம ஒரு நாள் ஏதாவது பொண்ணை சாதித்து வாங்கணும்ப்பா அப்படின்ட்டு. அது என்னன்னாக்கா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்போ யாருன்னா நம்ம அன்பழகன் ஐயா இருந்தார். இப்போ நான் படிக்கிற காலகட்டத்தில் அன்பழகன் ஐயா தான் பள்ளிகள். அவர்கிட்ட போய் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தால் அந்த பேப்பர் கட்டிங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம அப்போ எனக்கு என்னென்னா எனக்கு அரசியல் தலைவர்கள்ங்கிறது தெரியாது, கட்சி தலைவர்கள் தெரியாது. எனக்கு எப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை, சிஎம், கவர்னர், பிரதமர், குடியரசுத் பதவிகளாகவே இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் இப்படி தான். அவங்க என்ன பதவி கட்சியில் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. அப்படி தான் அந்தமாரி உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ம பரிசு வாங்கணும், எல்லார் கையிலையும் நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பயணித்து வந்தது. அதனால் அந்தமாரியே அமைஞ்சது ஒன்று. இப்போ என்னன்னாக்க நம்ம எல் முருகன் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொங்கல் விழா அங்கே டெல்லியில் இல்லத்தில் கொண்டாடுறாங்க. இப்போ வந்து பிரதமர் வந்து இப்போ நான் எங்களை புக் பண்ணாங்க, நான் போயிட்டேன், டீமோடு போயிட்டேன், நல்ல பணம் வேறு, அதனால் போயிட்டேன். இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க யாரும் சாமி. எப்பயுமே எல்லாத்தையும் நல்லாவே ஃப்ரீயாக சொல்லாதான், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு எந்த இதுவுமே இருக்காது. நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒன்று பண்ணோம்னு வச்சுக்கலாம், அது பின்னாடி நம்மளே நமக்கு இதாகும். ஆமாம், அப்படி கேட்டாலும் நம்ம உண்மையை சொல்லிவிடுவோம். ஆமாம், நமக்கு வேலையே அதுதான், உண்மையை சொல்கிறது தான் வேலை. என்ன சொன்னார் பிரதமர் முதுகு தட்டி? என்னென்னு இப்போ அவர் வந்துட்டாங்க ஐயா, வந்து மேடையில் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் கலைஞர்லாம் ஓரமாக நிற்கிறோம். அப்போ நான் ஃபோனை எடுத்து அவர் மேடையில் பேசுகிறதுக்கும் எட்டே நிற்கிறதுக்கும் இப்படி ஜூம் பண்ணி இப்படி இதை வச்சே நம்ம எப்படியா பண்ணிக்கலாம், இவர் கூட நின்றுட்டோம் அப்படின்ற மாதிரி கூட ஒன்று இருக்குங்க.
ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஒரு நொடி கூட எனக்கு அவர் உட்கார போகிறாரு பாட்டு கேட்க போகிறாருன்றது தெரியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க, அவர் பேசிட்டு கிளம்பிடுவாங்க, ஏன்னா நான் புரோட்டோக்கால் அப்படின்ட்டு. அடுத்தது நீங்கள் ஏறுங்க அப்படின்னோடனே அப்புறம் நாங்கள் இப்படி ஏறி டக்குன்னு என்ன பண்ணேன், முன்னாடியே ஆனால் ஒரு மைண்டில் கேட்டு வச்சுட்டேன், பிரதமருடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு. ஹீராபென் அப்படின்னாங்க. உடனே மைக் எடுத்தோடனே, ஹீராபென் பெற்றெடுத்த மோடி ஐயா உட்காந்துட்டாரா, என்னடா இது ஹீராபென் வருது இப்படி அப்படியே உட்காந்தாரு, தாளம் போட ஆரம்பித்தார். 1/2 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சியை கலையை ரசித்தார், அதாவது பறை வாசிக்கிறத. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ தூரம் ரசிச்சிட்டாரு, இவ்வளோ தூரம் பார்த்துட்டாரு, இதுக்கு மேலேயும் நம்ம மேடையில் நின்னோம்னா அவர் கிளம்பி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் கிட்ட போக முடியாது. அதனால் இவர் பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலேயே பாடிட்டு இருக்கிற நேரத்திலேயே என்ன பண்ணேன், அப்படியே மேடையில் மாலை இருந்தது, அப்படியே மாலை ஏற்று போயிட்டு மயில் கிட்ட கொடுத்து, ஏன்னா நான் கொண்டு போய் கொடுத்தா இப்போ புரோட்டோக்கால், தேசிய பறவை கொடுத்தா பிரச்சனை இல்லைன்ட்டு தேசிய பறவை கூடையே கூட்டு போய் கழுத்தில் போட விட்டேன். டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டார், பாராட்டினார், கை தட்டினார், வாழ்த்தினார். அவ்வளோதான். நமக்கு தேவை வந்து என்ன செய்யணுமா சார், அவங்களுடைய பதவியும் அவங்களுடைய உயரில் இருக்கிற அந்த இடமும் தான் ஒழிஞ்சு நமக்கு இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதுலாம் எதுவுமே பாகுபாடே கிடையாது, நமக்கு அது தேவையும் இல்லை. அப்படியே பெரியார் விருது கொடுத்துருக்காங்களே. அதான் சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்திலேயே அவங்கள்ட்ட கலைமாமணி விருது வாங்கியாச்சு அரசு சார்பாக, இந்த சைடு பெரியார் விருது வாங்குறீங்க, இது எப்படி? அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சாமி. இப்போ நான் வந்து எப்படின்னா, நான் வந்து பெரியார் விருது எதுக்கு கொடுத்தாங்கண்ணே? நம்ம நாட்டுப்புற கலையில், கிராமிய கலையில் ஒரு அவருக்குன்னு ஒரு பாடல்களை பாடி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவை பற்றி பாட்டு இருக்கும், அப்பாவை பற்றி இருக்கும், தாத்தா பாட்டியை பற்றி இருக்கும், மண்பானை, நம்மளுடைய மண்பானை இருக்கு இல்லையா, அதை பற்றி இருக்கும், குழந்தைகளை பற்றி இருக்கும், பெற்ற தாய் குழந்தைகள், நம்ம குழந்தைகளை பற்றி இருக்கும். இப்படி காதல் பாட்டுங்கிறத தாண்டி அது நிறைய இருக்குது, என்ன மாதிரி பாட்டு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் உழவன் பாட்டு, கடலில் மீன் வலை பிடிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, திரையிலையும் தன்னை வந்து காட்டிக்கிட்டு வராரு. அதாவது முன்னாடி வந்து நானும் எங்கள் குரலும் ஒலிக்கும்பா எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி தன்னை முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களையும் வந்துட்டுருக்காரு. அதனால் அது எனக்கு நான் உண்மையிலேயே நான் யோசிக்கவே இல்லை. திடீர்னு கால் வந்தது, கிங்ஸ்டன் சாரை அவங்க ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இன்னமும் எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியாக பார்த்து, ஆமாம் ஆசிரியர் ஐயா ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறப்ப. நானும் பிஜிபி ஐயா எல்லாம் பொங்கல் டைமில் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வாங்குறப்பெல்லாம் அந்த தினத்தந்தி பேப்பரில் பார்ப்போம், படிப்போம். இங்கே சென்னைக்கு வந்தப்போ இந்தமாரி பொங்கல் விழாவில் பெரியார் விருது வழங்கப்பட்டதுன்னு. அப்போ இல்லை அப்படின்பா. அது நம்ம எவ்வளோக்கு உணர்வாக ஒரு விஷயத்தை பார்த்து ரசிக்கிறோமோ நம்ம அங்கே கிட்டே போய் நின்றுடலாம். அப்படி தான் இளையராஜா சார். அவரை பார்க்க முடியாதா அப்படின்னு சென்னையில் வந்து போராடின காலம் உண்டு. ஃப்ளாப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளாப்பியில் போட்டோ அது எப்படின்னா, நான் நவீன வேளாண்மை தொழில் வணிகத்தில் வேலை செஞ்சேன் ஹரிதாஸ் சார் அவருங்க ஆஃபீஸில். அப்போ அவருக்கு பத்திரிக்கை வந்தது லைலா கல்லூரியில், இப்போ அவர் வராருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் போனேன். அப்போ நமச்சிவாயம் ஐயா அவர்கிட்ட மட்டும்தான் கேமரா, அவருக்கு மட்டும்தான் அலவுடு. அப்போ எங்கேயே நின்னவன் தாவி போய் இப்படி நின்றுக்கிட்டேன், என்னை நெட்டி தள்ள முடியாத அளவுக்கு நின்றுக்கிட்டேன். அதில் ஐயா கூட ஒரு பாதி முகம் மட்டும் விழுந்துருச்சு. அதை அவங்க பையன்கிட்ட போய் நம்பரை வாங்கி, அப்போ இந்த பிபி நம்பர் வாங்கி அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, ஒரு எஸ்டிடி பூத்துலேருந்து போயிட்டு அவர் அந்த எஸ்டிடி பூத்து நம்பருக்கு மெயில் அனுப்பிச்சு அந்த ஃபோட்டோவை இது பண்ணி அதை ஃப்ளாப்பியில் வாங்கி, அப்புறம் அது நம்ம ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸில் கொண்டு போய் கொடுத்து பெரிய பெரிய ஃபோட்டோவாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் இசை சொல்லித்தராரு, நான் பாடுறேன் படம். அப்புறம் தான் யோசித்தேன், நம்மளுடைய எண்ணங்களை எவ்வளோ தூரம் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ நம்ம அங்கே போய் நிற்கலாங்கிறதுக்கு ஒரு கந்த கஷ்டி கவசம் பற்றி பேசணும். நீங்கள் நல்லா ஃபேமஸ், அது தப்பிச்சு போயிட்டேன் நாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு. அதில் ஒன்று அதை விமர்சித்து சில பேர் சொன்னாங்கல்ல, இப்போ இதான் சொன்னீங்க, முருகனே அந்த விழாவுக்கு வந்து வேல்முருகனை போடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஆன்மீகத்தில் ஆக்சுவலாக நான் சொல்லலை, நிறைய நிகழ்வில் வந்து இப்போ அதனுடைய பின்னாடி நிறையா இருக்கும். பாட்டுக்காரங்கள்ட்டே இருக்கும் இவனை கூடக்கூடாதுன்னு, பாடுறவங்கள்கிட்டே இருக்கும், மற்றவங்கள்கிட்டே இருக்கும். ஆனால் என்னை சொன்னது, மற்றவங்களெல்லாம் அரசுக்காரங்க கூப்பிடுவாங்க, அதிகாரிங்க கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அந்த விழாக்காரங்க கூப்பிடுவாங்க.
ஒன்றை மட்டும் கூப்பிட்டது முருகர் தான், அது தெரிஞ்சுக்க அப்படின்பாங்க. அதான் அது உண்மைதான் சாமி. அதான் அப்படிப்பட்ட முருகனுடைய பாட்டு இருக்குல்ல, கந்தகாசி கஷ்டம், அதை விமர்சித்து பேசுனாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க? நான் அது பெருசாக அந்த அளவுக்குலாம் போக மாட்டேங்க ஐயா. ஏன்னா அந்த அந்த விமர்சனத்துக்குள்ளே போக மாட்டேன், விமர்சனத்துக்குள்ளே பேசுறதெல்லாம் இது பண்ண மாட்டேன். பெரிய பரபரப்பாச்சு இல்லை? அது பேசுனவங்களுக்கும் யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டுட்டு போயிட்டேன். நான் நமக்கு அதுக்கு அவ்வளோலாம் எனக்கு சிந்திக்க தெரியாது. பாடகர் வேல்முருகன் நடிகர் வேல்முருகனாக மாறிட்டாரு. இப்போ என்னென்ன படங்கள் இருக்குது, அது நடிப்புங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? பெருசாக அங்கேயே நடிக்கலை. முதல்ல இந்த பழைய வண்ணார்பேட்டில் உன்னத்தான நினைக்கல அந்த பாட்டில் வந்தேன். அதை டைரக்டராக அப்போ நீங்களே இப்போ நடிச்சிருக்கலான்ட்டாங்க. அப்புறம் வந்து கவுண்டமணி சார் கூட எனக்கு வேற எங்கும் கிளையில் கிடையாது அப்படின்னு. இப்போ கவுண்டமணிங்கிற மிகப்பெரிய ஒரு நடிகர் கூட நடிக்கிறது அந்த நினைவுகள்லாம் எப்படி இருந்துச்சு சம்பவங்கள்? ஆமாம், ரொம்ப இப்போ வரைக்கும் நல்லா பேசுவார், இப்போ வரைக்கும் ரொம்ப அன்பானவர். இப்போயுமே ஃபோன் அடித்து பேசுவார், ரெகுலராக பேசுவார். அது எனக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய வரலாறு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, கதை இருக்குது. இப்போ நான் வந்து இசைக்கல்லூரியில் நான் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். இப்போ பொண்ணு பார்க்குறதுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு ஊருக்கு போகிறேன். அப்போ ஊரில் இருக்கிற கொஞ்சம் தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் வச்சு அந்த ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அந்த ஜாதகம்லாம் முடித்தோடனே, எப்பா மெட்ராஸில் இருக்கிறனாங்க, பொண்ணு மெட்ராஸ் தான் சொன்னையே தான் அதுங்க, பரவாயில்லையா நாங்கள்லாம் இருக்கிறோம் பார்க்க மாட்டோமா, நீனே பார்த்து வந்துட்டியா அப்படின்னாங்க. ஆமாம் ஐயா அப்படியே, சரி இருக்கட்டும், படித்து கூட படித்து பண்ணுறேன். சரி, இப்போ மெட்ராஸில் எங்கே தங்கியிருக்கிற, அந்த பசங்க சிரிப்பு காட்டுவான்ல அவனு கூட தான் தங்கியிருக்கியா அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன், இந்த அசத்த போது கலக்க போது யாரில் வருவாங்க இல்லையா, அப்போ தான் ஆரம்பித்து அப்போல்லாம் போயிட்டுருக்குல்ல, இவங்களை பற்றி சொல்கிறாங்க போல இருக்குன்ட்டு, எந்த சிரிப்பு காட்டுறவங்க ஐயா தாத்தா சொல்ல, அதான் இந்த வாழைப்பழம் காமெடியில் வருவான்ல 2 பேர், அவனு கூட தான் தங்கியிருக்கியா. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சென்னைக்கு போயிட்டாங்கன்னா சினிமாவில் இருக்காங்கன்னா எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க போல இருக்கு ஒரு வீட்டில் அப்படி, சத்தியமாகவே அப்படி தான் நினச்சி கேட்டாங்க. நான் சொன்னேன், தாத்தா அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஜென்ட்ரு, நாங்கள்லாம் இல்லைன்னா அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஆனால் ஒரு நாள் சப்போஸ் வாய்ப்பு கிடைச்சுன்னா பார்ப்போம் தாத்தா, அது நான் அவங்க கூடலாம் இல்லை, எல்லாத்தையும் மைண்டில் போட்டு வச்சுருங்க, அது நடந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஆமாம், என்ன ஒரு அது ஒரு இயற்கை தான். உண்மையான வயல், குலசாமி, தாய், தாலாட்டு, இதை பற்றி இப்படியே வரிசையாக கொஞ்சம் பாடுங்களா நேயர்களுக்காக. ஏதற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில 3 போகம் நெல் வேலையும் எங்க முத்தான தேசத்துல எல்லாருமே சொந்தமுங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க, இங்க வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க, வாய்க்கா வரப்பு பாட்டு பாடும் வயலு வழிய மறைச்சி ஆட்டம் போடும், வாய்க்கா வரப்பு பாட்டு பாடும் வயலு வழிய மறைச்சி ஆட்டம் போடும், கருப்பசாமி கோயிலை சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும், கோன கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவம் சேர்ந்து ஆடி வர, தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும், குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம், பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிஞ்சி போகாதுங்க, எழுதி வைக்காத புத்தகம் ஐயா இது அழிஞ்சி போகாத சொத்து ஐயா, எழுதி வைக்காத புத்தகம் ஐயா இது அழிஞ்சி போகாத சொத்து ஐயா, மூச்சு விடாமா பாடும் கலை நாட்டுப்புற கலை தானுங்க. அருமைண்ணா. உள்ள வந்ததுலேருந்து அண்ணன் வைப்ரண்டா இருக்கீங்க, சந்தோஷமா பார்த்தாலே இருக்கு. ஆனா அண்ணன் ரொம்ப கோவப்படுவாரோ மெட்ரோ ஸ்டேஷன், ஏர்போர்ட் ஸ்டேஷன் மாதிரியான இடங்கள்? அது நிறைய சார், நியாயத்துக்காக. ஆமாம், நியாயத்துக்காக அது ஏகப்பட்டது சார். அது அந்த மாதிரி பல வரலாறு நடந்திருக்குது. நீங்கள் பார்த்தது 2 சாம்பிள் தான், வெறும் 2 சாம்பிளும், அதுவும் 2 நியூஸும் மட்டும்தான். அது மாதிரி என்னை பற்றி வந்திருக்குன்னா மெட்ராஸில் நான் வந்ததுலேருந்து நியூஸ் வந்திருக்கும். அதுவும் அது காரணம் என்னென்னா ரொம்ப உண்மையாக இருப்பேன் சார். ஆனால் என் மேலே தப்புன்னா மன்னிப்பு கேட்பேன், நான் என்ன சொன்னாலும் வாங்கிப்பேன். ஆனால் என்னை வந்து தேவையில்லாமல் என்னுடைய இதை வந்து அவங்க இது பண்ணாங்கனாக்க, அப்போ எதுக்கு அப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா என்ன அப்படின்ற காரணம் என்னென்னா, நம்ம கிராமத்தில் அவ்வளோ அடிபட்டோம்னா எல்லா கஷ்டத்தையும் பார்த்தோம், கவலைமா எங்கே வந்தாலும் அப்புறம் இங்கேயுமாடா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த வழியில் வர்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணனை பற்றி கூகுளில் தேடினா நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போ இந்த 2 மட்டும் இடையில அது வரும். அது நான் அவங்களுக்கு அன்னைக்கு முதல் நாள் தான் பேட்டியும் கொடுத்து போனாக்க, அவங்க தான் முதல்ல போட்டாங்க எடுக்கன்னாக்க, நல்லா போயிட்டு இருக்கு சார், நாங்கள் சரி ரைட்டு வச்சுக்கங்கன்ட்டு.
இப்போ வயலை பற்றி பாடினீங்க, குடிசாமி கோயில் அதை பற்றி குலசாமி அதெல்லாம் பாடினீங்க, பொங்கல் வைக்கிறது, நெல் வைக்கிறது, பெண்கள் வந்து அதெல்லாம் பாடினீங்க. காதல் தோல்வி அதை பற்றி உண்டு? நிறைய பாடல் இருக்குது. சினிமா பாட்டே பாடலாம் இல்லை கிராமிய பாட்டே காமிய பாட்டு சினிமா பாட்டு தான் நாங்கள் கேட்குறோம். செக்கஞ்ச வந்தவளே கண்ணம்மா, என் பக்கம் வந்து பேசுனாக்க என்னம்மா. செக்கஞ்ச வந்தவளே கண்ணம்மா, என் பக்கம் வந்து பேசுனாக்க என்னம்மா. கண்சாட காட்டுற, காலில் கோலம் போடுற, தாவி தாவி நடக்கிற, தாவணிய முறுக்கிற, பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா, நான் பரிசம் போட வார செல்லம்மா. உதட்டோரம் நெகத்தை வச்சு நீ ஓடி ஒளிஞ்சி கடிக்கிறியேன், கதவோரம் தலைய வச்சு நீ குயில போல நிலியிறியேன். உன்னப்பில் வாடுறேண்டி கண்ணம்மா, என்னை தவிக்க விட்டு பார்க்குறியே நாயம்மா. இதெல்லாம் பாடுறப்ப அக்காவை நினச்சி பாடுவீங்களா? அவங்கள நினச்சி இது வரைக்கும் நான் பாடுறேன். ஏன்னா எங்களுக்கு லவ் வந்து எப்படின்னா, நான் அப்போ வந்து எப்படின்னாக்க என்னை பார்த்தா 2 லட்சம் வருஷத்துக்கு கழிச்சு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருப்பேன். அதனால 2 லட்சம் இல்லை அம்மா அப்போனா பார்த்துங்க நான் எப்படி இருந்திருப்பேன்னு. அதான் கண்ணங்கனெல்லாம் ஒட்டி எலும்பு, அதாவது இந்த இறந்து 2 வருஷம் கழிச்சு கூட இருக்குங்களா அந்த மாதிரி இருப்பேன். எண்ணெய் வடியும், ஆள் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன், பேண்ட்டு சட்டையும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒருத்தவனும் ஒரு சௌராஷ்டிரா பொண்ணு கல்யாணம் பண்ணுதுன்னா பார்த்துங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த அழகோ அந்த இதுவோ மற்றபடி இது இல்லை, நம்ம சில சூழல்கள் இருக்குமே அந்த அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு என்ன மனிதத்தில் பாகுபாடு வேறுபாடு, அவரும் மனுஷன் தானே அப்படின்னு என்கிட்ட நான் இருக்கிறேன் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு பேச வந்தவங்க. சும்மா இசைகள். ஆமாம் ஆமாம், மற்றவங்க பேசலன்னா என்ன, நீ அதையும் மைண்டில் போட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இவங்க? அது எப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் நான் வந்து மாவட்ட லெவலில் பாட்டு போட்டிக்கு போகிறேன். அப்போ இவர் சந்தீப் சக்சேனா சாரும் இவர் சைலேந்திர பாபு சாரும் தான் அப்போ மாவட்ட இது எஸ்பி சைலேந்திர பாபு சார். சந்தீப் சக்சேனா சார் வந்து மாவட்ட கலெக்டர், இப்போ வந்து தேர்தல் அதிகாரியாக இருக்கார். இப்போ அங்கே பாட்டு போட்டி நடக்குது, எங்களுக்கு ஸ்கூல் இதிலேருந்து நாங்கள் போகிறோம். அப்போ நான் பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு அப்போ பாடினோம். அப்போ பாடின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேப்பரில் வந்து இது பார்த்தாக்க பரதநாட்டியம் ஆனவங்க தான் பேப்பரில் வந்தாங்க. நான் எங்களெல்லாம் ஒரு பேப்பர்லேயும் காணும் ஒன்றையும் காணும். என்னடா நம்மளும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், நம்மளால தான் போடல அப்படி. அப்போ என்னன்னா, கட்டுனா ஒரு பரதநாட்டியம் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு மைண்டில் ஏற்றிட்டேன். என்ன இது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படி. அப்போ அதேமாதிரி இசைக்கல்லூரில் வந்தேன், பார்த்தேன். சார் ரைட்டு, சகப்பாகவும் இருக்கணும், அதே மாதிரி வேறு கம்யூனிட்டியாகவும் இருக்கணும், யாரான்னு பார்த்தேன். இந்த பாப்பாவை வந்து அப்போ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து நான் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தேன், ஒரு கவிதை. நம்ம சரவணன், மேஜர் சரவணன் இறந்ததுக்காக, ஒற்றுமையாய் கூடி நாமும் வெற்றி கொள்ளுவோம், உலக அரங்கில் பாரதத்தின் உணர்வை சொல்லுவோம், பற்றுக்கொண்டு நாட்டிற்காக பணி செல்லும், இந்த பாரதத்தின் எல்லை முழுதும் கொடியை நாட்டும், வெற்றி கொடியை நாட்டுங்கிற அந்த பாடல் வந்து அவருக்காக இந்திய நாடு எல்லையை பற்றி அது எழுதி அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவோம்னு சொல்லி அப்படின்னா அது அவர் வந்து வாழ்த்து கடிதம் அனுப்பிச்சு அதுக்கு ஒரு பரிசு அனுப்பிச்சிருந்தார். அவருடைய லெட்டர் பேடில் வாழ்த்து கடிதமும் எனக்கு வந்தது. அப்போ பிரின்ஸிபால் ரூமுக்கு வந்திருக்கு, கல்லூரி நேம் அட்ரஸ் போட்டு தான் எனக்கு தெரியும். ரூம் அட்ரஸ் போட்டாக்க அனுப்ப மாட்டாங்கன்னு, படிக்கிற மாணவன் அனுப்புகிறான் போல இருக்குது அப்படின்ட்டு அனுப்புவாங்கன்ட்டு அதை அனுப்பிச்சிட்டாங்க. அதேமாதிரியே வந்துருச்சு. இப்போ பிரின்ஸிபால் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. இதுமாரி என்னப்பா ராஷ்ட்ரிய பவன்லேருந்து உனக்கு வந்திருக்குன்னு. அப்புறமா இந்தமாரி அனுப்பிச்சா மேடம். அப்போ ப்ரேயரில் வச்சு கொடுத்தாங்க, இந்த மாதிரி படிக்கிற மாணவர்களாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ பாராட்ட வந்தவங்க இவங்க. அப்போ பாராட்ட வரும்பொழுது இப்போ அந்த ஃபோன் சொன்னேன் இல்லையா, எனக்கு தான் இன்கமிங் அவுட் கோயிங் வரும்னு. அப்போ எல்லா பிள்ளைங்களும் ஹாஸ்டல்லையே அங்கே பெண்கள் காலேஜ் உள்ளே இருக்குது. ஆனால் அப்போ அவங்க வந்து வெளியில் ரோட்டுக்கு வந்து எஸ்டிடி பூத்துக்கு தான் வந்து ₹1 காயின் போட்டு பேசணும். அதனால் நான் என்ன பண்ணேன், என் நம்பரை கொடுத்துருங்க, லஞ்சில் நீங்கள் பேசிங்கன்றது எல்லாத்தையும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபோனில் மட்டும் பேசிக்கிறதுக்காக என் நம்பரை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் உண்மையாக பேச வந்தவங்க இவங்க மட்டும்தான். அதனால் அப்புறம் என்னுடைய கதை இது இந்தமாரி, நீங்கள் என்ன பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு போகலையா, ஊரில் இருக்கிறவங்க அண்ணா மட்டும்தான் இருக்காங்க, அண்ணி மட்டும்தான் இருக்காங்க, அவங்கள போய் தொந்தரவு பண்ணோன்னா நம்ம இங்கே ஏதாவது வேலையை பார்ப்போம் அந்த லீவ் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கும்போது, பரவாயில்லைங்க ஒரு நாள் வரேன் உங்கள் வீட்டுக்கு வரேன், அப்படி வந்தால் மாப்பிள்ளையா வரனே இப்படிதான் சொல்லிவிட்டேன். ஐயோ எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே, நாங்கள் ஒத்துக்கலனாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டேன். திரும்ப போயிட்டு வந்த உடனே நானாவது லவ் பண்ணுறேன்னு சொல்ல, உன்னை பீச்சு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல, அங்கே இங்கேயும் கூப்பிட்டு போய் சுற்றுறேன்னு சொல்ல, இல்லை டேட்டிங் கூப்பிட்டு போகல, கல்யாணம் தான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்.
இது நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே கல்யாணம் பண்ணுறவனை பிடிச்சிருக்குதா இல்லை அது பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி வரும்போது ரைட்டு தான் அப்படின்ட்டாங்க. பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி அவங்க முடித்த உடனே என் கூடயே வந்துட்டாங்க. ஆமாம், அவ்வளோதான். 6 வருஷம் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வரல. இந்த டெக்னிக் தெரியாமல் பாதி பேர் ஊரில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது சார் என்னோடய இருக்கட்டும் சார், நானே எப்படி போய்க்கிறேன் சார். நிறைய பேருக்கு பல வழியில் திறமை இருக்குது சார், எனக்கு தெரிஞ்சு திறமை இல்லை சார். அண்ணா, இப்போ முருகர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கடவுளாக இருக்கார். முருகருக்கும் உங்களுக்குமான அந்த உணர்வு ஏதாச்சும் நடந்த சம்பவம் அந்த மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசில் நான் ஒரு பெரிய நாத்திகவாதி தான், நிஜமாவே. இறைவன் மறுபடி அது எனக்கே தெரியாது. நான் பண்ணின சேட்டெல்லாம் நாத்திகவாதி சேட்டெல்லாம் நிறையா இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. ஆனால் எனக்கு காலம் போய் தான் தெரிஞ்சுது. அது பாட்டி தான் சொல்லுவாங்க அடிக்கடி, நீ ஏன்டா முருகரே உன்னை படைச்சாரு, ஆனால் நீ பாரு என்னென்னா இந்த மாதிரி பண்ணுற போகிற வர அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு காலங்கள் உணர்த்த தான் அப்புறம் தெரிஞ்சு உண்மையாகவே அதுதான் அப்படிங்கிறத அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டியும் சொல்லுவாங்க. எந்த புள்ளியில் மாறுனீங்க இதுலேருந்து இதுக்கு? என்னென்னா சம்மந்தமே இருக்காது. ஆனால் அன்றைக்கி ஒரு தைப்பூசமாக இருக்கும், அன்றைக்கி கச்சேரி வரும். அதாவது கச்சேரினா என்ன, சென்னைக்கு வந்து யாருமே தெரியாத டைமில் திடீர்னு எங்கேயோ உங்களை நான் சந்திக்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்க மூலமாக வாங்க இன்றைக்கி ஒரு கச்சேரி இருக்குது, நீங்கள் தான் பாடுறீங்களா, ஒரு 2 பாட்டு பாடுங்க, ஒரு 100 ரூபா 50 ரூபா வாங்கி தரேன் அப்படிம்பாங்க. சரி ரைட்டுன்ட்டு போவேன். போய் அதேமாரி பாடுவோம். எனக்கு ஏதோ ஒரு பழங்க, இன்றைக்கி என்ன சார் கூட்டமாக இருக்குது, விசேஷமாக தான், இன்றைக்கி தைப்பூசங்க அப்படிம்பாங்க. அப்போ இப்படி ஒன்றா மாறிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ரொம்ப எனக்கு அந்த பொறிப்பட்டது வந்து சுப்பிரமணியபுரம் தான். ஏன்னா நான் தைப்பூசத்து அன்னைக்கு தான் பிறந்தேன். தைப்பூசத்து அன்னைக்கு வேலை குளிப்பாட்டும் பொழுது கிரடபகவான் காட்சி அளிக்கும் தான் பிறந்தாங்க. அதனால் கோயிலே பிறந்ததுனால வேல்முருகன் அன்னைக்கே பேர் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தா நான் படம் பாடினது வந்து கல்லூரியில் தான் பாடினேன். ஃபஸ்ட்டு பாடினது கல்லூரி. இளமை புதுமை இவங்க பண்ணாங்க இல்லையா, நம்ம அர்ச்சனா, அந்த நிகழ்வில் தான் நான் வந்து ஆசைப்பட்ட பொருளை எல்லாம் காசு இருந்தவங்களாம் அம்மா வாங்க முடியுமானா அந்த பாட்டு அந்த ப்ரோக்ராமில் பாடுறேன். இதை பார்த்துட்டு தான் பாலாஜி சக்திவேல் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு சன் டிவிக்கு ஃபோன் பண்ணி என் நம்பர் வாங்கி அவங்க என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க. ஜோஸ்வா ஸ்ரீதர் அவர்கிட்ட பாடியாச்சு. இப்போ பார்த்தா அந்த படம் ஆனால் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. வியாபாரி படம் வந்துருச்சு, ஆனால் அந்த இதில் பாட்டு வருது. அப்போ கவிஞர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டார் போல. அது வந்து பொதுவான பாட்டு தான். இப்போ அது வேணான்ட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி ஒரு அம்மா பாட்டு ஒன்று ரெடி பண்ணுங்களா அப்படிங்கும்போது தான் அப்போ எங்கள் அம்மாவை பற்றி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு அந்த கதையை சொல்லி இளையகம்மன் எழுதி சொல்லி அப்போ எழுதுனது அதுதான் அப்படி பாட்டு உருவானது. இப்போ என்னன்னாக்க அப்போ அந்த படத்தில் நமக்கு வரலையே வாய்ப்பு, எதனால் அப்படி யோசிச்சுட்டு அப்படி இருக்கும்பொழுது தான் சுப்பிரமணியபுரத்தில் வந்தோடனே எப்படி நம்ம ஒரு திருவிழாவில் எப்படி நம்ம அந்த பிறந்தோமோ அதேமாரி அமையறதும் திருவிழா பாட்டு தான். அதே மாதிரி ஓப்பனிங்கு மீனாட்சி அம்மாவுடைய அந்த கோயிலை பற்றி தான். கல் மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம அந்த மதுரை கோபுரம் தெரிய கட்டினா 5 கோபுரத்தில் ஒரு கோபுரம் மட்டும் கிளி கோபுரம் தெரிய கட்டி மன்னவர் வாரத அழகரை சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் வந்து ஒரு தாயினுடைய அருளால் நம்ம முருகருடைய அருளால் தான் நமக்கு இப்படி ஒரு அமைப்பு அமையுது கிடைக்கிது அப்படிங்கிறதே வருது அப்படிங்கிறத அப்போ தான் உணர்ந்தேன். அப்புறம் பார்த்தேன் இதுக்கு மேலே இவ்வளவும், அதாவது கண்ணு கூட நீங்கள் நல்லது செய்கிறீங்க, உங்களை வெறுத்துக்கிட்டே இருந்தேன்னா அப்போ ரைட்டு நான் அப்படின்னு சொல்லி முருகரை அப்படியே. ஏன்னா இந்த சாவு வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவம், அதாவது இந்த பறை இசைக்கிறது, ஒப்பாரி பாடல் பாடுறது, கானா பாட்டு பாடுறது, அப்புறம் நாட்டுப்புற பாடல், இது எல்லாமே வந்து சாவு வீட்டில் நடக்கிறதுனாலே கொஞ்சம் லோவாக பார்க்குற ஒரு பொது புத்தி இருக்கு. அப்போ எப்படி சரி பணக்காரங்க 2 நாள் குளிக்காமல் இருந்து பாருங்க, அப்பவே தெரிஞ்சிடும். 2 நாள் குளிக்காமல் மட்டும் இருக்க சொல்லுங்கள், செண்டு அடிச்சிக்காமல் போட்ட ட்ரெஸ்ஸோட நான் பணக்காரன், நான் 2 நாளைக்கு குளிக்க மாட்டேன், போட்ட ட்ரெஸ்ஸோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட பயணம் யாருமே. உங்கள் முன்னோடிகளும் இருக்கிறாங்க, நாட்டுப்புற இசையில் உங்களுக்கு முன்னோடிகளும் இருக்காங்க, உங்கள் சமகாலத்தில் உங்களோட வந்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் சில பேரை சொல்லும்பொழுது நீங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்க உண்மையிலேயே என்னுடைய கின்னஸ் ரெக்கார்டுக்கு அவங்க தான் தலைமை தாங்கினாங்க. நான் வந்து 10,000 நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு 2018 கின்னஸ் பண்ணேன் வேர்ல்டு ரெக்கார்டு. ஆமாம் சாமி, 10,000 பேர். ஆமாம், 10,000 பேர் ஒரே இடத்துல. எங்கே? ஜெயா இன்ஜினியரிங் கல்லூரியில் இப்போ வச்சு நம்ம கின்னஸ் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க தான் சீஃபு. அதுக்கப்புறம் கங்கைமரன் சார்,
நடிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜேம்ஸ் சார் தான் தொகுத்து வழங்கினார். எல்லாமே அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாவாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன், ஒரு கலைக்கு இத்தனை வயசுலேயும், அப்போ பத்மஸ்ரீ வாங்கின டைம் அவங்க, நான் வளரும் கலைஞனை வந்து நம்ம போய் அவனை வாழ்த்தணும்னு சொல்லி கணவர் மனைவியோட வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாழ்த்துனது உண்மையிலேயே அந்த பாரம்பரிய கலையே வந்து வாழ்த்துன மாதிரியே இருந்தது. அப்போ அது பொதியில் போடுவாங்க அவங்க பாட்டுலாம். ஆமாம், அவங்களுடைய பாடல்கள் நிறைய பாடியிருக்கேன். ஆனால் இப்போ நான் வந்து அவங்களுடைய பாட்டு எது பாடுவேன்னாக்க, தன்னானே நானே தானே நன்னே நானே தன்னானே நானே தானே நன்னே நானே எல்லோரும் கோயிலில் என்ன ஊற்றி விளக்கறியும், எங்கள் வீட்டு கோயிலில் பச்சை தண்ணி நின்னேறியும். அது ஒரு கதை வச்சுருப்பாங்க, ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க, ஒரு அழகாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொதுவாக சந்தோஷத்துக்கு பாடுறது தோட்டுக்கடை ஓரத்தில் பாடுவோம். தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒன்றாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். இப்படி அழகாக ஒரு அணிகலன்களை வச்சு அதை நகைச்சுவாகவும் அதை ஒரு விதமாகவும் மக்கள் சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் பாடியிருப்பாங்க. அதேமாரி அந்த படிப்பாட்டும் பாடியிருப்பாங்க, தன்னனை தானே அந்த மாதிரியும் பாடி. கொல்லங்குடி கருப்பாய் அவங்க கதையாக அவங்க வேறு மாதிரி சொல்லி பாடுவாங்க. அவங்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கொல்லங்குடி கருப்பை அம்மா வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பெண் குழந்தை பிறந்த அந்த கள்ளிப்பால், அந்த கள்ளிப்பால் இது மாதிரி நிறைய அவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி பாடல்கள் நிறைய நான் அவர்கிட்ட படத்தில் கடைசி அவங்களே கள்ளிப்பால்லாம் ஊற்று வச்சுருக்காங்க. இதில் புஷ்பவன குப்புசாமி தானே உங்களுக்கு ஈர்த்த ஒரு பாடல், அவரை பற்றி சொல்லுவாங்க. ஐயா வந்து உண்மையிலேயே எனக்கு அவருடைய குரல்லாம் நான் கேட்கல, கானா பாடகர்களுடைய குரல்லாம் கேட்கலன்னா நான் ஒரு பாடகராக வந்துடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போ 10 ரூபா கேசட்டு, 2 பக்கமும் இங்கே இந்த பக்கம் ஒரு 5 பாட்டு இருக்கும், இந்த பக்கம் 5 பாட்டு இருக்கும். எங்கேயாவது தள்ளு வண்டி மாதிரி இருக்கும், அங்கே தான் போட்டு விற்பாங்க 2 ஸ்பீக்கரை வச்சு. அங்கே போய் 10 ரூபா கேசட்டு வாங்கிட்டு வந்து அப்படி தான் கேட்குறது. அப்போ தான் இந்த புது குரல் கேட்குறேன். தேக்கம்பட்டி ஐயா பாட்டு, அதை அவருடைய பாட்டு, அந்த மொச்சம் கொட்டை பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி சீமையில் பேர அழகி செஞ்சு வச்ச மாற அழகி கொழுந்து வெத்தல அரைச்சாவும் குடும்பி மட்டும் தொடட்டா, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இவர் புஷ்பவன குப்புசாமி ஐயாவது, அவர் வந்து ஏ புள்ள ராசாத்தி எம்பாட்ட கேளாத்தி, ஏ புள்ள ராசாத்தி எம்பாட்ட கேளாத்தி, தேரோடும் வீதியிலே தேரோட்டம் நடக்கையிலே ஏரிக்கரை பக்கம் வாடியேலே செல்லம்மானா காரிக்கரை சேலதாரம் கொஞ்சம் நில்லம்மா அப்படின்னு. அது ஒரு நமக்கு அதை தாண்டி, அந்த மொழியை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அதை கேட்கும்போது நம்ம மொழியில் ஒரு பாட்டு இல்லாமல் கேட்குறோமே மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு அப்படி கூடயே பாட ஆரம்பிச்சிருந்தான், அப்படியே கூட ஆரம்பிச்சிருந்தான். ரொம்ப சூடாக நல்லா இருந்துச்சு இது. இப்போ நல்ல பாட்டுலாம் பாடி ரொம்ப டீயை விட அது சூடாக இருந்தது. நாங்கள் வந்து எப்பவும் சூடாக நிறைவு பண்ணுவோம். இப்போ நீங்களே இந்த ஒன்று நல்லா ஹை பிச்சில் போய் ஒரு பாட்டை சூப்பராக பாடிடலாங்க ஐயா. என் அத்தை பெத்த ரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு நித்தா நித்தா ஒன்னப்பு நெஞ்சுக்குள்ள மோதுதடி நித்திரையும் போனதடி ஒன்ன சேர்த்தனைக்க தோணுதடி சித்திராயும் பிறந்துருச்சு சித்ரா பௌர்ணமி பார்க்க போறேன் என் அக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன் சாமி கிட்ட வேண்டி வருவேன் என் அக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன் தை மாதம் பிறந்துருச்சு நான் தேதி 1 வைக்க போறேன் பூப்பந்தல் போட சொல்லி பட்டு சட்டை வேட்டி கட்டி பட்டு சட்டை போட்டு கண்டாங்கி சேலை கட்டி நான் டீ கடை பெஞ்சிர இப்ப டீ தான் குடிக்கிறேனே. சூடா ஸ்ட்ராங்கா. ஆமா, நன்றிண்ணா நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.